ஸோ நேற்றுக்கு மிஷன் சக்தி வரைக்கும் பார்த்தோம் ரைட்டா. மிஷன் சக்தியில் எப்படி வந்து இப்போ உமன்னா உமன் மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து சைல்டோட ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் ரைட்டா. ஸோ அதுலேயே நெக்ஸ்ட் ஸ்கீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு குழந்தை பிறந்தாச்சு. ஸோ பிறந்த பிறகு குழந்தைய வளர்க்கணும் ரைட்டா. ஸோ இந்த இடத்துலையும் ரெண்டு பேருக்கும் அகெயின் நம்ம நியூட்ரிஷன் அவங்களுடைய ஹெல்த் ரெண்டு பேருக்குமே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதுக்கு அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 இது ரெண்டையும் சேர்த்து இதை மிஷன் டு போஷான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்க ரைட்டா. அப்போ மிஷன் போஷான்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா அங்கன்வாடி நமக்கு தெரியும். அப்போ அங்கன்வாடியில் நியூட்ரிஷியஸான ஃபுட்டு கொடுக்கறது ப்ளஸ் அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிறாங்க ரைட்டா. ஸோ இதில் எந்தெந்த ஸ்கீம்ஸை மர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐசிடிஎஸ் இது ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ். ஸோ ஒருங்கிணைந்த ஒரு சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சிருப்பாங்க, இதில் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் அண்ட் போஷான் ஸ்கீம். ஸோ போஷான் ஸ்கீம்லையும் அகெயின் ஹோலிஸ்டிக் நரிஷ்மெண்ட். ஸோ எல்லாத்தையும் சேர்த்த ஒருங்கிணைந்த அகெயின் ரைட்டா. இது போக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்கீம் ஃபார் அடலசன் கேர்ள்ஸையும் இதில் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ போஷான் அப்படின்னா நம்ம எங்க தமிழ் வேர்ட் மாதிரி தான், போஷாக்கா சாப்பிடணும்னு சொல்றாங்களே அதே டேர்ம் தான். ஸோ ஹெல்த் மெயினா. ஸோ என்னென்ன ஹெல்த், லாக்டேட்டிங் மதர் ப்ளஸ் வந்து சைல்டு அகெயின் அண்ட் அடலசன் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்றாங்க ரைட்டா. ஸோ பெனிஃபிஷரிஸ் யாரெல்லாம், சில்ட்ரன் அப் டு ஏஜ் ஆஃப் 6 years, அடலசன் கேர்ள்ஸ் எங்க ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன். ஸோ இவங்கெல்லாம் பிரைம் ஃபோக்கஸாக இருக்காங்க நமக்கு. பட் இது இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரிஸ் யார் யாருன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா. சில்ட்ரன், அடலசன் கேர்ள்ஸ், அப்புறம் உமன் வந்துடுறாங்க. ஸோ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். ஸோ சப்ளிமெண்டரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டு. இந்த ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்டுன்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸா இல்லை அயன் இருக்குது, அது இருக்குது, ஜிங்க் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ எதை எடுத்தாலுமே அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏதோ ஒரு விட்டமின்ஸை உள்ள ஆட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான வேர்டு என்னது, மல்டி விட்டமின்ஸ் ஓகேவா. அதையும் ஒரு டேப்லெட்டை டெய்லி போட்டுருங்க அப்படின்றாங்க. அதில் டேப்லெட் போடாட்டாலும் ஈவன் சாக்லேட்டு அதில் கூட என்ன கொண்டு வந்துடுறாங்க, மல்டி விட்டமின்ஸ் ஆட் பண்ணிடுறாங்க. நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு அந்த மல்டி விட்டமின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஈவன் ஓட்ஸ்லேயும் மல்டி விட்டமின் ஓட்ஸ் இருக்குது தனியாக. ஸோ அந்த மல்டி விட்டமின்ஸ்ன்றது விட்டமின் டிஃபிஷியன்சி ஒரு நமக்கு பேசிக்காக ஹெல்த்தில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து விட்டமின்ஸ். அப்போ அந்த விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி வரதோ இல்லை அதனால நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது லாங் டேர்மில். அதனால தான் அந்த விட்டமின் டிஃபிஷியன்சியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ரைட்டா. ஸோ இந்த ஸ்கீம் சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராமில் அகெயின் நியூட்ரிஷன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த வீட்டு, ரைஸு, கோர்ஸ் கிரெயின்ஸ்ன்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் கிரெயின்ஸ் எல்லாமே, தானிய வகைகள் எல்லாமே இதில் வந்து. அப்போ இதில் என்ன மாதிரி இதை ஃபோர்ட்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, மெயினாக உமனுக்கு தேவையானது அயன் ரைட்டா. அயன், ஜிங்க்கு இது இல்லாமல் அதர் என்னென்ன விட்டமின்ஸோ மினரல்ஸோ தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் இந்த ரைஸ் வீட்டில் ஆட் பண்ணிடுறாங்க. ஏன்னா தனியாக நம்ம அவங்களுக்கு அயனோ ஏதோ ஒன்று எடுக்க சொல்கிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ரைஸ் எடுக்கும்போது டெய்லி எப்படியும் ரைஸ் எடுப்பாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு எந்தவும் வந்துடுது, இந்த ஊட்டச்சத்தும் ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்றது தான் இல்லை கான்செப்ட் ரைட்டா. ஸோ அதனால தான் சப்ளிமெண்டரி இதெல்லாம் சப்ளிமெண்ட் பண்ணும் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். இது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுமே இருக்கணும் ஓகேவா. ஸோ 3 to 6 years ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பிளே பேஸ்ட் கரிக்குலம்னா விளையாட்டு அடிப்படையிலான ரைட்டா. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா. 3 to 6 இதே இடத்துல 3 to 6 years உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு, இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த டைம்ல எந்த டைப் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்க முடியுதோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும் ஓகே. ஸோ அதனால தான் இதை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதில் கேரும் இருக்கணும் ப்ளஸ் எஜுகேஷனும் கொடுக்கணும். நம்ம ரெண்டும் இது மட்டும் கொடுக்கவும் முடியாது ஓகே. அதுக்காண்டி டெய்லி வந்துட்டு விளையாடு தூங்குன்னு நம்ம விட முடியாது. ஸோ ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸ் பண்றாங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ரெண்டும். நெக்ஸ்ட் அங்கன்வாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன். ஸோ அங்கன்வாடிஸ் கொண்டு வரணும் அப்படின்றது பிரைமரியா பார்த்தோம். இப்போ என்ன பண்றோம்னா அங்கன்வாடியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறோம் ரைட்டா. ஏன்னா அங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய அங்கன்வாடிஸ் வந்து ரொம்ப புவர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். அப்போ அப்படி இருந்தாலும் நீங்க குழந்தைங்களை அங்கே பராமரிக்க முடியாது. அதாவது இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றது அவங்களுக்கு நியூட்ரிஷன் இருக்கணும் ப்ளஸ் வந்து எந்த டிசீஸும் வரக்கூடாதுன்னு. அங்கன்வாடி போய் டிசீஸ் வர மாதிரி இருந்துடக்கூடாது அங்கன்வாடிஸ் ரைட்டா. அப்போ அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீம். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, அங்கன்வாடி சென்டர்ஸை இம்ப்ரூவ்ட் ஃபெசிலிட்டிஸ், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க, எல்இடி ஸ்க்ரீனு, ஆர்ஓ பியூரிஃபையர், அதுக்கப்புறம் போஷான் வாட்டிகாஸ்ன்றது இன்னும் ஒரு நல்ல ஐ மீன் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா தான். போஷான் வாட்டிகாஸ் அப்படின்றது என்னன்னா கார்டன் மாதிரி அங்கே வச்சிருக்காங்க.
ஸோ மெயினாக நம்ம கிச்சன் கார்டன் அப்படின்ற கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிச்சன் கார்டன் வீட்டுக்கு தேவையான காய்கறி வந்து அங்கே சைட்லேயே நம்ம விளைய வச்சு இது பண்ணிடும். ஸோ அதே மாதிரி இப்போ அங்கன்வாடியில் அவங்க எப்படியும் குக் பண்ணணும். ஸோ அந்த குக்கிங்க்கு தேவையானதை அந்த கார்டன்லேயே வளர்த்து, ஸோ ப்ளஸ் ஒன்று அது அழகாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து க்ரீன் அந்த கான்செப்ட்லையும் போயிடும். அண்ட் அவங்க என்னவும் பண்ணிக்கலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்தியான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். அப்படின்றதுனால தான் அந்த போஷான் வாட்டிகாஸ் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எதில் கொண்டு வரோம்னா அங்கன்வாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷனில் கொண்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது, நீங்கள் கண்டினியூஸாக அவங்களுடைய ப்ராக்ரஸை பார்க்கணும். இப்போ ஒரு சைல்டு இருக்குன்னா அது பிறந்ததும் ஒரு நாள் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டோம்னா அது அப்படியே ஹெல்த்தியாக வளர்ந்துருமா? கிடையாது. ஸோ கண்டினியூஸாக அதை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி இருக்கு. அகெயின் ப்ரெக்னன்சிலையும் அப்படிதான், 3rd மந்த் பார்க்கணும், 6th மந்த் பார்க்கணும், 9th மந்த், அப்புறம் தான் டெலிவரி வரும். ஸோ நம்ம 3rd மந்த் மட்டும் செக் பண்ணிட்டு ஓகே பேபி ஹெல்த்தியாக தான் இருக்கு, நேராக நீங்கள் 10th மந்த் வாங்குறது போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம அவங்கள கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அதுக்கு தான் இந்த போஷான் ட்ராக்கர் அப்படின்ற ஆப்பு. ஸோ இதன் மூலமா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒவ்வொரு உமனையோ இல்லை எந்த சைல்டை அவங்க செக் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் அந்த ஆப்பில் ஏற்றிடுவாங்க. அப்போ கண்டினியூஸாக என்னென்ன செக்அப் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இந்த போஷான் ட்ராக்கர். ஓகே, ஸோ அண்ட் ரோபஸ்ட் ஐசிடி பேஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம் லிங்க்டு வித் ஆர்சிஹெச். ஆர்சிஹெச் என்னது? ஆர்சிஹெச் ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த். ஓகேவா, இனப்பெருக்க மற்றும் குழந்தை ஆரோக்கியம், ரைட்டா, ஆர்சிஹெச். ஸோ அதனால இதுதான் நம்ம ஆக்சுவலி இந்த மொத்த ஸ்கீமோடைய ஃபோக்கஸ் ஆர்சிஹெச் தான், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம், ரைட்டா. ஸோ அதுக்கு ஒரு போர்ட்டல் தனியாக வச்சிருக்கோம், அதுக்கு பேர் என்னது? அன்மோல். ஓகே, அன்மோல்ன்ற போர்ட்டல் தான் இந்த ஆர்சிஹெச்க்கான போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எல்லா டேட்டாவையும் என்ட்ரி போட்டுடுறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் அவங்கள ட்ராக் பண்ணுறாங்க, போஷான் ட்ராக். ஸோ இது எல்லாமே என்ன ஸ்கீம் தான்? 2 ஸ்கீம் உடைய லிங்க்கு, மெயினாக மிஷன் போஷான். ஸோ இதுக்கு முன்னாடி மிஷன் சக்தி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மிஷன் போஷான். போஷான்ல உமன் அண்ட் சைல்டு ரெண்டு பேரையுமே இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, அங்கன்வாடிஸ் அண்ட் இது. நெக்ஸ்ட் போஷான் பி பதாய் பி. ஓகேவா, பதாய்னா படிக்கிறது, ஹிந்தி வேர்ட் தான். போஷான்றது இப்போ பார்த்தோம். ஸோ எஜுகேஷன் அலாங் வித் நியூட்ரிஷன். ஸோ நமக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அண்ட் இதே மாதிரி ஸ்கீம்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. எஜுகேஷனோட சேர்த்து அவங்களோட ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வச்சிருக்கோம். டென்டல் ஹெல்த்துக்கு ஒரு ஸ்கீம் தனியாக வச்சிருக்கோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அல்லது இன்னைக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்கன்னா போஷான் பி பதாய் பி, எஜுகேஷன் அலாங் வித் நியூட்ரிஷன் அப்படின்னு. இது போஷான் மிஷன் போஷான்ல இது ஒரு காம்போனன்ட் தான், இது தனி ஸ்கீமா வராது. மிஷன் போஷான்ல இதையும் பண்றாங்க அப்படின்னு. இது ஒரு கேம்பெயின் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ அண்டர் மிஷன் சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 அதுக்கு கீழே தான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, அகெயின் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அட் அங்கன்வாடிஸ். ஸோ அங்கன்வாடியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கொடுக்கணும், எந்த மாதிரியான கேர் அண்ட் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமுடைய ஃபோக்கஸாக இருக்கும். ஓகே, போஷான் பி பதாய் பி. நெக்ஸ்ட் மிஷன் வாட்சாலியா. ஸோ மிஷன் வாட்சாலியாவில் அகெயின் லான்ச் வந்து 2021. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், அகெயின் சேம் தான். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இப்போ நமக்கு இப்போ ஒரு சைல்டு பர்த் ஆகுது அப்படின்னா அதோடைய சோஷியல் லைஃப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அது என்ன மாதிரியான சூழ்நிலையில வளருது, அவன் அப்பா அம்மா என்னோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அந்த வீட்டுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றது. இப்போ சில கேஸ்ல என்ன ஆகும், ரெண்டு பேருமே டெய்லி வேஜஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஈவன் கிரிமினல்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கலாம். டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இருக்கிற சில்ட்ரனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது தான் மிஷன் வாட்சாலியா. ஓகேவா, அது பாவர்ட்டினாலேயோ இல்லை எனி ரீசன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஈவன் வந்து கோவிட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் 2 பேருமே இறந்துருப்பாங்க கோவிட்ல. இப்போ பிள்ளைங்க மட்டும் தனியாக அனாதை ஆயிடுவாங்க, ஆர்ஃபன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கேஸில் இப்படி நிறைய டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு. ஸோ அதில் இருக்கிற சில்ட்ரனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது மிஷன் வாட்சாலியா. ஓகே, நெக்ஸ்ட் சுகன்யா சம்ரிதி யோஜனா. அண்ட் இந்த ஸ்கீம்லேயும் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சுன்னா, இது ஆக்சுவலாக ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டு இவங்க என்னன்னா கேர்ள் சைல்டு பிறந்தாலே ஒரு அவர்ஷன் இருக்கும். ஓகேவா, ஜென்ரலி சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் வந்து இப்படிதான். ஐயோ பொண்ணா அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த சுகன்யா சம்ரிதி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்போ இதில் என்ன பண்றாங்கன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணுடைய நேம்ல ஒரு அமௌண்ட் போட்டுட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் 18ல வந்து
அந்த அமௌண்ட் எடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோடைய கான்செப்டா கொண்டு வந்தது, ரைட்டா. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமௌண்ட் நல்லா சேருது அப்படின்னதும் 18 இயர்ஸ்ல இவங்க நல்ல டவுரியோட நம்ம வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துடலான்னு இந்த அமௌண்ட்டை டவுரிக்கு யூஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னா 18 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி, ஹை டவுரியோட. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 18 இயர்ஸ்ல இவங்க எவனும் எடுக்க கூட கூடாது, 21ல தான் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி 21ல வச்சாங்க. ஆனா அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 21ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. ஸோ என்ன எப்படி போனாலும் மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ அந்த ஸ்கீமுடைய மெயின் கீவேர்டு என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபார் எஜுகேஷன் மேரேஜ். மேரேஜும் ஃபோக்கஸ் தான், பட் அது ஒரு ஒரு டிகிரி முடிச்சுட்டு பண்ணா பெட்டரா இருக்கும். நாளைக்கு அவங்களுக்கு இயர்லி ஏஜ்ல மேரேஜ் ஆனாலும் ஸ்டில் அவங்க ஒரு ஜாபோ ஏதோ ஒன்று செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த ஸ்கீமுடைய கான்செப்ட். ஓகே. ஸோ இது 22 ஜனவரி 2015. ஸோ பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அந்த ஸ்கீமுக்கு கீழே தான். ஸோ படிக்கவும் வைக்கணும், ப்ளஸ் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றவும் செய்யணும், ரெண்டுமே ஃபோக்கஸ் இதில். ஸோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஓகே. ஸோ பர்த் ஆஃப் த கேர்ள் டில் ஷி அட்டைன்ஸ் 10 years of age, அது வரைக்கும் இது எலிஜிபிள். ஓகேவா. 10 வயசு வரைக்கும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது 10 வயசு வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் 2 கேர்ள்ஸ், ஒரு ஃபேமிலியில் 2 பொண்ணுங்க வரைக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் 250 1.5 lakhs வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி ஏஜ் எவ்வளோ, 21 years ஃப்ரம் அக்கௌண்ட் ஓப்பனிங். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து 21 years கணக்கு, ரைட்டா. இப்போ நீங்கள் 10 வயசில் ஓப்பன் பண்ணால் 31 ஆகிடும் மெச்சூரிட்டி. ஓகே. இடையில அமௌண்ட் வேணா எடுத்துக்கலாம், அது எக்ஸப்ஷனல் கேசஸ்ல, அதுக்கு அவங்க கண்டிஷன்ஸ் தனியாக வச்சிருப்பாங்க. பட் நமக்கு தேவை சுகன்யா சம்ரிதி யோஜனாவுடைய மெயின் எய்ம் என்ன, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபார் மேரேஜ் அண்ட் எஜுகேஷன், எவ்வளோதான், ரைட்டா. அந்த கான்செப்ட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஸோ ட்ரைபலுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு. இப்போ ரிசோர்சஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம போறதுல அவங்க கேஸ்ல அது சஸ்டைனபிளா தானே இருக்க போகுது. இப்போ அவங்க பாப்புலேஷனுக்குள்ள தான் அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க. இப்போ நம்ம அதை லார்ஜ் ஸ்கேல்ல, ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எது வருது, டிஃபிஷியன்சி வருது இல்லையா. இப்போ 50 பேருக்கு தேவையான ஒரு ஃபுட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றது ஒரு ஈஸியான விஷயம் தான். அதனால காடு அழிஞ்சிரும்னு நம்ம சொல்ல முடியாது. அன்னன்னைக்கு அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு விறகு வெட்டுறாங்கன்னு வச்சுப்போமே, அதனால அந்த மரம் அழிஞ்சிரும், அந்த மரம் இனமே அழிஞ்சிரும் நம்ம சொல்ல முடியுமா, கிடையாது. பட் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் நீங்க சொசைட்டிக்காகவோ இல்லை ஒரு மொத்த கம்யூனிட்டிக்காக தேவையானதை ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க அதுல இருந்து எடுக்கும் போது தான் என்ன ஆகுது, எஃபிஷியன்சி, டிஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது இல்லையா. இப்போ பர்மா தேக்கு நீங்க டே டு டே என்ன சொல்லலாம், கிச்சன்ல சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுனால பிரச்சனை இல்லை. அதே இது டைனிங் டேபிள், வீட்டில் இருக்கிற மொத்த டெக்கரேஷன்ஸையும் பர்மா தேக்கில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றப்போ என்ன ஆகுது, காட்டழிக்க வேண்டியதாகுது. அந்த ஈவன் ஒரு சில கேஸ்ல அந்த ட்ரீ ஸ்பீசிஸே என்டேஞ்சர்ட் ஆகிற அளவுக்கு போகுது இல்லையா. அப்போ ஒரு சில கேஸ்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு யாரோ சொன்னீங்க இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஓகே தான். அப்போ இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னு நம்ம சொல்லும் போது நம்ம கான்செப்டுக்குள்ள அவங்கள உள்ள கொண்டு வரும் இல்லையா. இப்படிதான் இருக்கணும், ஒரு எஜுகேஷன் இருக்கணும். அவங்க 7 இருப்பாங்க, நம்ம இந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் இருக்கு நீங்க படிக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் இந்த எக்ஸாமுக்குள்ள கொண்டு வரும் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியான லைஃப் என்ன ஆயிருது, என்னத்தை கேட்பாங்களோ கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்கு, 6 யூனிட் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் தமிழ் குரூப் 4ல அதோட டஃப்பா இருக்கு, இங்கிலீஷ்லையும் அதுக்கு ஈக்குவலா ஆக்குறாங்க, இல்லை இங்கிலீஷ்ல மார்க் வருமா, இங்கிலீஷ் மாறிடலாமா அப்படின்னு இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கு கொண்டு வந்துடுறோம், ரைட்டா. ஸோ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு. பட் அதை தாண்டி என்ன ஆயிருதுன்னா, ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் வருது இல்லையா. அது இருக்கு, வைல்ட் லைஃபோட அவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு நம்ம சேஃப்டி கொடுக்கணும், அது கவர்மெண்ட்டுடைய என்ன ஆயிடுது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது, டியூட்டி ஆயிடுது. பிளஸ் வந்து ஒரு சில கேஸ்ல டிசீசஸும் அவங்களை அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. ஏன்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் ஒன் ஹெல்த்ன்ற கான்செப்ட்ல ஜூனோசிஸ் மாதிரி பார்த்தோம் இல்லையா, அனிமல்ஸ்ல இருந்து டிசீசஸ் வருதுன்னு. ஸோ அதுவும் பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ட் அவங்க வேக்சின்ஸ், ஹெல்த், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்குள்ள அவங்க வர மாட்டாங்க, ஓகேவா. இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு டெலிவரின்னு சொல்றது ஈவன் பிரெக்னன்சில நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டெலிவரி பண்றோம் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள அவங்களை கொண்டு வர முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம பேசிக்கா அவங்கள்ட்ட ஆக்சஸ் கொடுத்து எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படிதான் நம்ம அவங்கள உள்ள கொண்டு வர வேண்டியது இருக்கு. பிளஸ் இதெல்லாம் தாண்டி பேஸ் என்ன, நமக்கு அவங்களுடைய மினரல்ஸ் தேவை, ரைட்டா. ஸோ ஃபாரஸ்ட் லைவ்லிஹுட் இருக்கும், அங்கதான் நமக்கு முக்கால்வாசி ரிசோர்சஸ் எல்லாமே காட்டுல, மலையில, இந்த பகுதியில தான் நமக்கு கிடைக்கும். அப்போ அவங்கள அங்க இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, தூக்கி வேற இடத்துல வைக்க வேண்டியது இருக்கு. ஓகே. ஸோ அதையும் அதுலயும் நிறைய கான்ஃபிளிக் வரதான் செய்யுது. அது நீங்க ஜிஎஸ்ல நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட்டுக்கும் ட்ரைபல்ஸ்க்கும் என்னென்ன மாதிரி ஃபிக்ஷன் வருது அப்படின்னு. ஈவன் மூவிஸ்ல கூட நிறைய மூவிஸ்ல அந்த டாபிக் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டா. ஸோ இதுதான் பேசிக்கா ட்ரைபல்ஸ்க்குள்ளது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, பிஎம் ஜூகான்னு ஒரு ஸ்கீம், சரியா. பிஎம் ஜூகா,
பிரதான் மந்திரி ஜன்ஜாட்டியா உன்னத் கிராம் அபியான், ரைட்டா? ஸோ இதுவும் என்ன அப்படின்னா, இது வந்து மொத்தமா ட்ரைபல் வில்லேஜஸ் அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறதுல கவர் பண்றது. இதுவும் ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி தான், ரைட்டா? இந்த அம்பர்லா ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரைபல்ஸ்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி இதை கண்டக்ட் பண்றாங்க, ரைட்டா? அப்போ பிஎம் ஜூகாக்கு கீழே ட்ரைபல் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, ரைட்டா? அதுதான் இதோடைய மெயின் இதாக இருக்கும். ஸோ சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்ல ட்ரைபல் மெஜாரிட்டி வில்லேஜஸ் அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். பை அடாப்டிங் சேச்சுரேஷன் கவரேஜ் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு கெமிக்கல்ஸ் கெமிஸ்ட்ரியில பார்த்துருப்பீங்களா, சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் ஆகுது, ஒரு லிக்விட் வந்து எப்போ சேச்சுரேஷனை ரீச் பண்ணும் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் கவரேஜ் என்னென்ன பண்ண முடியுதோ அதை பண்றோம் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமுடைய மெயின் இது, பிஎம் ஜுகா. ஸோ பிஎம் ஜுகா கீழே நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா பிஎம் ஜன்மன், ரைட்டா? ஸோ பிரதான் மந்திரி ஜன்ஜாட்டி ஆதிவாசி நியாயா மகா அபியான், ஓகே? ஸோ இதுதான் பிஎம் ஜன்மன். ஸோ பிஎம் ஜன்மன்ல என்ன பண்றாங்க, பேசிக் சர்வீசஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறோம், ஓகேவா? பவரு, வாட்டரு, ரோட் கனெக்டிவிட்டி, ரைட்டா? ஹவுசிங், எஜுகேஷன், ஹெல்த் கேர் இதெல்லாம். ஏன்னா இப்போ எஜுகேஷன் சில கேஸில் ஈவன் அந்த ஒருத்தர் பேர் தெரில, பட் அவர் ஒரு ட்ரைபல் தான். ஏன்னா இருக்குன்னா அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்னா அந்த ஒரு மலையை சுற்றி தான் அவர் கூட்டிகிட்டு போயிருக்கணும், ரைட்டா? அப்போ அந்த மலையை சுற்றி கூட்டிட்டு போகிறதுனால அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அதனால என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு 12 to 13 வருஷம் என்னவோ அவரே தனியாக அந்த மலையை குடஞ்சே எடுத்திருப்பாரு, ஓகே? ஸோ அந்த கேஸில் என்ன இல்லை, ரோட் கனெக்டிவிட்டி இல்லை, அதனால, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கேசஸ் நமக்கு என்ன பண்ணிடணும், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி வந்துடணும். ஓகே, அப்போ இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு, அப்போ அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு. பிவிடிஜி என்னது, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ ட்ரைபல்ஸ் இருக்காங்க, இதுலேயும் இன்னும் பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறவங்க, ஓகேவா, சோஷியலி. ஸோ அவங்கெல்லாம் தான் இதில் கவர் ஆவாங்க, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ இதை வந்து தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட்ல ஒரு தனியாக லிஸ்ட் வச்சிருக்காங்க பிவிடிஜிஸ்ல யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கம்யூனிட்டிஸ் தான் இதில் இருப்பாங்க, ஓகே? ஜெர்மன் முடிஞ்சதா? நெக்ஸ்ட் வந்து இக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கீம். இதை நேற்றுக்கு பார்த்தோம், மூணு வித்யாலயா பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம், கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா, ஏக்லாவியா வித்யாலயா. அதில் உள்ள ஏக்லாவியா தான், ஓகேவா? ஸோ ஏக்லாவியா ட்ரைப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரம் கிளாஸ் 6 to 12 இன் ரிமோட் ஏரியாஸ், ரைட்டா? அதனால தான் இதை ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக நம்ம கொண்டு வரோம். ஏன்னா அதுனா நம்ம காமனாக ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் இவங்களை உள்ள கொண்டு வரும்போது இவங்களால மற்றவங்களோட ஃபிட் ஆகிறது ப்ராப்ளம் ஆகுது. ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, இவங்களால மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய கம்பைன் ஆக முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இக்லாவியா அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு தனியாகவே ஒரு ஸ்கூல் கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா இவங்களுடைய கல்ச்சர் பேஸ்டா அங்கே எஜுகேஷன் இருக்கிறது, ப்ளஸ் இவங்க கம்யூனிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இவங்களோட பழக்க வழக்கம் இப்படி தான், இவங்க இது இப்படி தான் இருக்கும், இவங்களோட கஸ்டம்ஸ் இப்படி தான் அப்படின்னு. பட் ரெண்டு டிஃப்ரெண்டான சோஷியலி டிஃப்ரெண்டான பீப்புள் நீங்கள் ஒரே இடத்துல வைக்கும்போது அது கிளாஷ் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ அவங்களால எஜுகேஷன் வந்து அவங்க என்ன சொல்லலாம் ஈஸியாக அவங்களால கற்றுக்க முடியல. அதனால இவங்க எல்லாரையும் தனியாக கேட்டகரைஸ் பண்ணி இக்லாவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸில் வச்சிடறோம். ஓகே, ஸோ மோர் தேன் 50% ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவில் இதை கொண்டு வராங்க, ஓகே? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம் இவங்களை தனியாக ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை தனியாக வைக்கணும்னு. அப்போ பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால மினிமம் 50% மேலே. ஓகே, அப்போ 50% கீழே இருக்கிறவங்க இது ரெசிடென்ஷியல் தான், அதனால அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங், அவங்களுடைய லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது எய்ம் இங்கே இருக்கும், ஓகேவா? ஒரு லைன் கீழே வரும், நம்ம பார்த்துக்கோங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல. ஸோ ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், கைவினை பொருட்கள் அவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம சேலுக்கு இங்கே கொண்டு வரும்போது அது அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும், அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தான் இங்கே இதில் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டிங்கும் இருக்கணும், ப்ளஸ் லாஜிஸ்டிக்ஸ் டெவலப்மெண்ட்டும் இருக்கணும், ஓகே? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லணும், அது போக அந்த ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணணும், கொண்டு வந்து இங்கே இருக்க மக்கள்கிட்டையும் சேர்க்கணும். ஸோ அதனால தான் மார்க்கெட்டிங் அண்ட் லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஃபார் எதுக்கு ப்ரொமோஷன்
ஸோ எய்ம் வந்து கைவினை லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரைஃபடுன்றது முக்கியமான ஆர்கனைசேஷன். இந்த ட்ரைபல்ஸுக்கு மெயினாக கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணுறது அவங்க தான், ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி அங்கே இருக்கிறவங்க சேர்ந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இது எல்லாத்தையும் இந்த ட்ரைஃபட் தான் கோஆர்டினேட் பண்ணிப்பாங்க, ரைட்டா? அதனால ட்ரைபல்ஸ் ரிலேட்டடாக வரும்போது இந்த ட்ரைஃபடுன்ற ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சதா? நெக்ஸ்ட் யூத், ஓகேவா? யூத் அஃபேர்ஸ். ஸோ யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் மேரா யுவ பாரத்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயினாக என்னது தான், கேம்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஏஜ் குரூப் எங்க 15 to 29 இயர்ஸில் ஸ்பெஷல் ஃபோக்கஸும், அண்ட் 10 to 19 ஸ்பெஷல் ஃபோக்கஸ். மெயினாக அவங்க இது பண்ணுறது 15 to 29. ஓகே, இது ஸ்போர்ட்ஸ்க்கு கொண்டு வந்தது. ஸோ இது என்ன சொல்லலாம், ஹெட்டிங் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மை பாரத்ன்றது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ளதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏஜ் குரூப் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இதில் நம்ம எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளை இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம்? சோஷியல் ஜஸ்டிஸில் யார் யார் ஃபோக்கஸாக இருப்பாங்க? உமன் பார்த்தாச்சு, ட்ரைபல்ஸ் பார்த்தாச்சு, அதர் வல்னரபிள் குரூப்ஸ் எல்லாம் இதில் வந்துருவாங்க. பிசி கம்யூனிட்டிஸ், இது இவங்க எல்லாம் இதில் இருப்பாங்க. ஜெனரலாக நம்ம மற்ற இதில் எதுலையும் கவர் பண்ணாமல் இருப்போம் இல்லையா? இப்போ மைனாரிட்டிஸ் தனியாக இருக்குது, உமன் தனியாக இருக்குது, ட்ரைபல்ஸ் தனியாக இருக்குது. இதுலலாம் கவர் ஆகாதவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்டில் கொண்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, நேற்றுக்கே நம்ம ஸ்காலர்ஷிப்போடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், ப்ளஸ் வந்து ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் ஹையர் எஜுகேஷனில். ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க ஓபிசி, இபிசி, டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், செமி நோமேடிக் ட்ரைப்ஸ், இவங்க எல்லாருக்கும். ஓகேவா? இந்த டிஎன்டி, எஸ்என்டி, இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லையா? டிஎன்டி, டினோட்டிஃபைடு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ ஓபிசி, இபிசி இவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் சப்ஸ்கீம்ஸும் இருக்கு. சப்ஸ்கீம்ஸ் எல்லாமே சப்ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணணும்னு இல்லை, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, என்னன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்கூல் முடிச்ச பிறகு, அப்புறம் டாப் கிளாஸ் ஸ்கூல்ஸு, டாப் கிளாஸ் காலேஜ் எஜுகேஷன், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஸ்கீம்குள்ளே இதில் கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, இதெல்லாம் சப்ஸ்கீம்ஸ், இதுக்கு கீழே உள்ளது. ஓகே, இது எதுவும் நீங்கள் தனியாக எழுதணும்னு இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். எல்லாமே எந்த ஸ்கீமுக்கு கீழே வருது? பிஎம் சார். டிநோட்டிஃபைட் அண்ட் டிஎன்டிஎஸ் அது என்னன்னு சொல்லிடுங்க சார். சொல்லிடுவா, சொல்லிடுங்க சார். இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் பீரியட்ல அவங்கள வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஈவன் இங்கே நம்ம தமிழ்நாடு கான்டெக்ட்லையுமே குற்ற பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு சில இதை தனியாக வச்சிருப்பாங்க. ஓகே, அதில் ஒரு கேட்டகரி ஆஃப் ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. இப்போ என்னன்னா, இந்த ட்ரைபல்ஸ் வந்து நமக்கு மெயின் அவங்க டைம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ஈவன் பாலை திணையில வந்து பாலையில வந்து அவங்களுடைய தொழில் என்னவா பார்க்குறோம்? சூறையாடுதல், களவாடுதல், அல்லது திருடுறது. எதனால திருடுறாங்க? வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், பொருளாதார. அவங்களுக்கு வந்து சோர்ஸ் லைவ்லிஹுட், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கோ இல்லை வாழ்வாதாரத்தை கொண்டு வரதுக்கோ சஸ்டைன் பண்றதுக்கோ அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் எதுவுமே கிடையாது. அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. வேற என்ன பண்ண முடியும் அந்த டைம்ல? நமக்கு தெரியும் பிரைமரியா அக்ரிகல்ச்சர் பேஸ்ல தான் இருந்தோம். மேனுஃபேக்சரிங்கோ இல்லை லேப்டாப்போ கிடையாது. அவங்க டக்குன்னு ஐடியில் உட்காந்து காசு பார்க்கறதுக்கு இல்லையா? அதனால அது எதுவுமே சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் இல்லை. அப்போ என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு ஸ்டார்டிங்ல என்ன சிஸ்டம்ல தான் நம்ம எக்கனாமி ரன் ஆயிட்டு இருந்துச்சு, மார்க்கெட் எப்படி போயிட்டு இருந்துச்சு? பண்ட மாற்று முறை, பாட்டர் சிஸ்டம்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இவங்க ஒரு சில குட்ஸை கொடுப்பாங்க, அங்க ஒரு சில குட்ஸை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ இந்த ரூட் எல்லாமே எதுல தான் இருந்துச்சு? லேண்ட் ரூட்டா தான் இருந்துச்சு. அப்போ சில கேஸ்ல என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அந்த டெசர்ட்டை தாண்டி இவங்க போக வேண்டியது இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க? அடிச்சு பிடிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து டெவலப் ஆகாமலே போயிட்டு இருந்துச்சு. இதுதான் அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த இதில் இன்வால்வ் ஆன எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு தனியாக போட்டு இந்த இதில் இருக்கிற எல்லாருமே ஜென்ஸ் யாராக இருந்தாலும் நைட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருந்துடணும். ஓகே, அங்கே வச்சிருவாங்க பிரிட்டிஷ் இதில். அப்போ இதில் தான் நோட்டிஃபை பண்ணி இவங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. தனியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக இவங்களை வச்சிருந்ததுனால இவங்க எல்லாம் நோட்டிஃபைடு ட்ரைப்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அந்த சுச்சுவேஷன் மாறிடுச்சு.
அவங்க அதிலே இருக்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு காமனாக சொசைட்டிக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டோம், நோட்டிஃபை பண்ணியிருந்தவங்கள டீநோட்டிஃபை பண்ணிட்டோம். நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து விட்டுட்டோம். இவங்க இனிமேல் கிரிமினல் ட்ரைப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால தான் அது டீநோட்டிஃபைடு. ஓகே. ஸோ நொமேடிக் செமி நொமேடிக் ட்ரைப்ஸும் அதிலே இருக்கிறவங்க தான், அந்த கேட்டகரியிலே இருக்கிறவங்க. ஸோ சப்ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஹாஸ்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், டாப் கிளாஸ், இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹாஸ்டல்ஸ், இது எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்துடுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஎம் அஜய். அஜய் என்னது, அனுசூச்சித் ஜாதி அபியுதாய் யோஜனா. ஓகேவா, எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பட் என்னன்னா உங்களுக்கு பிஎம் அஜய் தான் கேட்பாங்க. ஓகேவா, இது என்னன்றது இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா டிஎன்பிசிக்கும் அது புரியாது. இது நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டால் கஷ்டம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டு பிஎம் அஜய்னே கொடுத்துருவாங்க. பட் அந்த பிஎம் அஜய் எது ரிலேட்டடா இருக்கிறதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. இல்லை டார்கெட் குரூப்ஸ் யாரு, சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஸ்சிஸ் டு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன். எது எதில் இன்டர்வீன் ஆகிறோம், எது எதில் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறோம், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இது மூணுமே முக்கியம். மூணுத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்கீம் இதுல மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஒரு 3 ஸ்கீம் இதுல கொண்டு வந்திருப்பாங்க. ஆதர்ஷ் கிராம் யோஜனா, ஆதர்ஷ் கிராம், ஆதர்ஷ்னு ஒரு ஸ்கேம் வேற நடந்துச்சு முன்னாடி, வீடு கட்டி கொடுக்குறது. ஓகேவா, ஆதர்ஷ் ஸ்கேம் முன்னாடி நடந்துச்சு. ஸோ இதுல என்னன்னா நம்ம 3 பாக்குறோமா, இதெல்லாம் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ வீடு கட்டுறது. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் டு ஷெட்யூல்டு கேஸ்ட் சப்ளான். ஸோ இது வந்து முதல்ல ஒரு ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ்னு இருந்தது, அதுக்கப்புறம் அதை சப்ளான்னு சொல்லி மாத்திருந்தாங்க. ரைட்டா. அண்ட் லாஸ்டா வந்து இதுல ஹாஸ்டல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயினா இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ராவஸ் யோஜனால. ரைட்டா, இது ஹாஸ்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயினா எஸ்சிஸ்க்கு. இப்போ இதை தனித்தனி காம்பனண்டா இல்லாம என்ன பண்ணிட்டோம், ஒரே ஸ்கீம்ல கொண்டு வந்துட்டோம். பிஎம் அஜய் அப்படின்ற ஸ்கீம்ல இந்த 3 ஸ்கீமையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. ஓகே. அதனால இப்போ நீங்க இது இது எது எதுக்கு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், ஜஸ்ட் 1 லைன் நோட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ், இது கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுப்பீங்க. ஸோ ஸ்ரேயாஸ் என்னது, ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஃபார் யங் அச்சீவர்ஸ். ஸோ யங் அச்சீவர்ஸ் இதில் யார் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஷெட்யூல் கேஸ்ட், ஓபிசி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எல்லாரையுமே எதுக்கு, ஹையர் எஜுகேஷனுக்கு. ரைட்டா. மேக்ஸிமம் ஹையர் எஜுகேஷனாலே நம்ம என்ன தான் பேசுகிறோம், காலேஜ் போகிறது தான், ஸ்கூல்ஸ் டு காலேஜ் டிரான்சிஷன். என்னன்னா நம்ம ஸ்கூல்ஸுக்கு நாளே பார்த்துட்டோம், என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சிருந்தோம்னு பார்த்துட்டோம், ஸ்கூல்லேயே எஜுகேஷனுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் முக்கியமான டிரான்சிஷன் என்ன நடக்கும்னா அந்த ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகிறது. ஸோ அது வந்து முக்கியமாக நடக்கணும். ஏன்னா இங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்னா இவங்க எங்கே போயிடுவாங்க, ஏதாவது லேபருக்கு போயிடுவாங்க, டெய்லி வேஜஸ்க்கோ, அல்லது எந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணாமல். லேடிஸ் மேக்ஸிமம் மேரேஜுக்கு போயிடுவாங்க, பசங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்க லைஃப் அப்படியே போயிடும். அப்போ என்ன பண்ணிடணும், அவங்கள காலேஜுக்கு எப்படியாவது இந்த ஸ்கூல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண குரூப்பை அப்படியே காலேஜுக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. ரைட்டா. ஸ்காலர்ஷிப் காசு வந்து ஒரு மேட்டராக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா. ஏன்னா காலேஜ் எஜுகேஷன் நம்மளால ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி கொடுக்க முடியாது, ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால நம்ம அந்த இடத்துல டைரக்டா காலேஜ் எஜுகேஷனுக்குள்ள போகாம என்ன பண்ணிடுறோம்னா ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ இதுவும் அங்கே பார்த்தது தான், நேஷனல் ஃபெலோஷிப், நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்கீம், ஃப்ரீ கோச்சிங் ஸ்கீம், எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறோம் இதோட சப் ஸ்கீம்ஸ் மாதிரி தான். இப்போ நிறைய பிஜேபி இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா கன்சாலிடேட் பண்றாங்க. ஈவன் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் கூட ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு அம்பர்லா ஸ்கீம்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் அடல் வாயோ அவ்யை. ஓகேவா, அவ்வைன்னு எழுதிடாதீங்க, அவ்யை. ஓகே. அடல் வாயோ அபியுதாய் யோஜனா. ஓகே. ஸோ இதில் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோம், சீனியர் சிட்டிசன்ஸ், பை ப்ரொவைடிங் இன்டெகிரேட்டட் சப்போர்ட் அக்ராஸ். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, ஓகே. லோன்லினஸ் ஒரு முக்கியமான பிரச்சனை. அவங்க எல்லா கதையும் பேசுவாங்க, நமக்கு பார்த்தா தவங்க வேற வேலை இல்லை, போப்பாட்டி வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறத கேட்கறதுக்கு யாருக்கும் டைம் இருக்காது. ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் லோன்லினஸ், மென்டலி அண்ட் பிசிக்கலி ரெண்டுமே நடக்கும். சில கேஸ்ல என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது கோயிலுக்கு போய் அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க, இது நடக்குது. ஓகேவா. ஈவன் இங்கேயே நிறைய டெம்பிள்ஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டு ஃபேமிலியோட அவங்கள வச்சிருந்தா நம்ம நிறைய பராமரிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே விட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலையில் இருக்க தான் செய்யுது. ஸோ லோன்லினஸ் ரெண்டு கேஸ்லையுமே, மென்டலியும் சரி பிசிக்கலியும் சரி நடக்குது. வேற ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ஹெல்த் இஷ்யூஸ் காமனாக வந்துடும். நெக்ஸ்ட்
ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியலி அவங்களுக்கு என்ன இருக்காது, அவங்களால வேலைக்கு போக முடியாது, அந்த இது கட் ஆகிடும். அப்போ யாராவது அவங்கள ஃபினான்ஷியலி பார்த்துக்கணும், யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் அவங்களும் இருக்க மாதிரி ஆகிடும். ஓகே. இன்ஃபேக்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, திருவண்ணாமலையில் ஒரு கேஸில் என்னென்னா, அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஸோ வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு என்ன இருக்காருன்னா தனியாக தான் இருக்காரு. 15 இயர்ஸ் வரைக்கும் தனியாக இருந்திருக்காரு. அவங்க பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க, யாருமே கண்டுக்கல. ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட் சுச்சுவேஷனில் மட்டும் 2 பொண்ணுங்களும் வந்துட்டு சொத்தை எனக்கு எழுதி கொடு உனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க போல. அவர் மனுஷன் வெறுத்து போய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மொத்த ப்ராப்பர்ட்டியும் தூக்கி, அது எத்தனையோ கோடி கோயில் உண்டியல்ல போட்டார். திருவண்ணாமலை கோயில் உண்டியல்ல போட்டாங்க. ஆனா இப்போ வெறுமனே அந்த டாக்குமெண்ட்டை வச்சு கோயிலால எதுவும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி அவர்கிட்ட கொடுத்து, நீங்க அது வந்து ப்ராப்பரா நீங்க எழுதி கொடுத்தாதான் யூஸ் பண்ண முடியும், அதாவது நீங்க யோசிக்காம பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. இல்ல நான் யோசிச்சுதான் முடிவு எடுத்தேன், நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டு இருந்தார். அப்ப இந்த மாதிரி கேசஸும் நடக்குது. ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் ஒரு இஷ்யூ. ஓகே. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஃபுல் சப்போர்ட் அக்ராஸ் வேரியஸ் டொமைன்ஸ்ன்னு சொல்லிடுறோம். அப்போ அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்ல ஈவன் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்குறது கூட என்ன இருக்காது, அவங்களுக்கு அமௌண்ட் இருக்காது. அப்போ இது வந்து நமக்கு நார்மல் கேஸ்லயே, அதாவது ஈவன் அந்த இப்போ இவரோட கேஸ்ல அந்த 2 பிள்ளைங்களும் ஆல்ரெடி செட்டில்டு தான், வெல் செட்டில்டு தான், இருந்தாலும் அவங்கள பாத்துக்கல. அப்போ இந்த மாதிரி ஹவுஸ் ஹோல்டே இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி பாவர்ட்டி அல்லது ஆல்ரெடி பேக்வர்டா இருக்கிற கம்யூனிட்டியில இன்னும் பிரச்சனை தான் இல்லையா. அப்போ ஈவன் அந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி டிவைசஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு டே கேர் சென்டர்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் அதுதான் நம்ம வேரியஸ் டொமைன்ஸ்ன்னு சொல்லிடுறோம். ரைட்டா. எல்லா ஓவராலாவே அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இந்த பட்ஜெட்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஓல்ட் ஏஜுக்கு. என்ன ஸ்கீம்? அன்புச்சோலை. எஸ் மேம். ஸோ அது ரைட்டா. அடல் வாயோ அபுயா யோஜனா. நெக்ஸ்ட் நேஷனல் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இது மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். ஸோ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் என்ன கான்செப்ட்? கழிவுகளை எடுத்துட்டு இருந்தது. ஓகேவா. ஏன்னா இப்பதான் நமக்கு இந்த செப்டிக் டேங்க்ல இருந்து சக்ஷன் பண்ணி எடுக்கிறது, இந்த கான்செப்ட்லாம் இப்ப நம்ம வச்சிருக்கோம். பட் ஸ்டார்டிங்ல அப்படி கிடையாது. ரைட்டா. ஸோ அதனாலேயே அந்த கம்யூனிட்டியை வந்து தனியா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த ஒதுக்கி வச்சது அப்படியே ஃபோக்கஸ் அப்படியே கண்டினியூ ஆகி அந்த கம்யூனிட்டியே நம்ம ஒதுக்கி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி மட்டும் தான் இதை பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கே நடக்கக்கூடாது அப்படின்றதுல மட்டும் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகே. அப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணக்கூடாது, ரைட்டு. அப்போ யார் பண்ணுவா? அப்போ அதுக்கு அடுத்த பிரச்சனை. அப்போதான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, மெக்கனைஸ்டு ஃபார்ம்ல என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நமஸ்தே ஸ்கீமும் அதை பேஸ் பண்ணி தான். ஓகே. ஸோ நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் ஈகோசிஸ்டம். ஸோ எங்கெங்க இடத்துல நம்ம மிஷின்ஸை யூஸ் பண்ணி கிளீன் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல மிஷின்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோடைய மெயின் இது. ஸோ இது நம்ம எதுக்காக கொண்டு வரோம்? மெயினாக மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஓகே. இன்னொன்று ப்ளஸ் வந்து அவங்களுக்கு டெத்தும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா செப்டிக் டேங்க் கிளீனிங்கோ இல்லை ஈவன் கிளாகிங்குள்ளே நீங்கள் போகும்போது ஆல்ரெடி என்ன இருக்குன்னா, மீத்தேன் இந்த மாதிரி கேஸஸ் இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்டே ஏதாவது பொருத்தி போட்டுட்டு அந்த கேஸ் எடுத்துட்டு உள்ள போவாங்க. பட் நிறைய டைம்ல அந்த அவேர்னஸ் இருக்காது. சில கேஸ்ல அவங்க அப்படியே உள்ள குதிச்சிருவாங்க, அப்படின்றப்போ சஃபகேட் ஆகி இறந்துருவாங்க. ரைட்டா. ஸோ அது அன்சேஃபா இருக்கிறது. அதனால எராடிகேட் அன்சேஃப் சீவர் அந்த மாதிரி சிஸ்டமே நம்ம வைக்கக்கூடாது அப்படின்றது. பிளஸ் செப்டிக் டேங்க் கிளீனிங் ப்ராக்டிசஸ்லையுமே மிஷின்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நமஸ்தே ஸ்கீமுடைய மெயின் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் PM தக்ஷ், பிரதான் மந்திரி தக்ஷத और குஷாலத சம்பானனா. ரைட்டா. அதோட முடியல, சம்பானா ஹித்கிராஹி. ஓகேவா. இவ்வளோ பெருசா வருது. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, PM தக்ஷ் யோஜனா. ரைட்டா. ஸோ PM தக்ஷ் எதுக்காக? டார்கெட் குரூப்ஸ் ஜென்ரலா அவங்க எதையும் ஸ்பெசிஃபிக்கா கீழே இருக்கு டார்கெட் குரூப்ஸ் எது எதுன்னு. ஓகே. இந்த சஃபாய் கர்மச்சாரிஸ் தான் என்னது? மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஓகேவா. சஃபாய்ன்றது ஹிந்தி வேர்டு, கிளீன் பண்றது. கர்மச்சாரி வேலை பண்றவங்க. ரைட்டா. ஸோ சர்வெண்ட் அந்த மீனிங், அல்லது வேலை செய்யறவங்க அந்த மீனிங். ஸோ சஃபாய் கர்மச்சாரினா கிளீனிங் வேலை பார்க்குறவங்க அந்த மீனிங். ஓகேவா. ஏன்னா சஃபாய் கர்மச்சாரி போர்டு தனியா இருக்கு. ஓகே. நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கர்மச்சாரிஸ் தனியா இருக்கு, NCFK, நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கர்மச்சாரிஸ் அப்படின்னு. ஸோ சஃபாய் கர்மச்சாரிஸ்னாலே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்றவங்க. ரைட்டா. ஸோ இதுல இதுதான் டார்கெட் குரூப்ஸ். ஸோ இந்த டார்கெட் குரூப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களை என்ன பண்றோம் அப்படின்னா எம்ப்ளாயபிள் ஆக்குறோம், போத் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட்
வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது அவங்க எங்கேயாவது வேலைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது சுய தொழில் ஏதாவது அவங்களே பார்த்துக்கிற மாதிரி. ஓகே, ஸோ அதுதான் மெயின் ஃபோக்கஸ். ஏஜ் கிரைட்டீரியா 18 to 45. ஓகே, பழைய பாட்டில்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க தெரியுமா சில பேர். பழைய பாட்டில் மட்டும் வச்சிருப்பாங்க, கையில் ஒரு அயன் ராட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, நாயெல்லாம் கத்தும் அடிச்சுட்டு போவாங்க. அது அவங்க தான் ரேக் பிக்கர்ஸ். ஓகே, ஸோ இவங்க வேஸ்ட் கலெக்டர்ஸ். இவங்க ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வேஸ்ட் செக்ரிகேஷனில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் மட்டும் தனியாக எடுத்துடுறாங்க. என்னன்னா உங்களுக்கு இது ஒரு ஃபீல்டு ஆக்சுவலி. எதுனா அந்த வேஸ்ட்ல இருந்து வேஸ்ட் மைனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னென்ன வேஸ்ட் நம்ம மொத்தமாக கலெக்ட் பண்ணுறோம்ல, இந்த வேஸ்ட்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸை ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுக்கிறது ஒரு தனி இது. அது ஒரு தனி எக்கனாமி, அது ஒரு தனி மார்க்கெட். ஓகே, அப்போ அந்த ரேக் பிக்கர்ஸ் ஓரளவுக்கு நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம் இது கீழேயே கொண்டு வரோம் பிஎம் தக்ஷில். அதுதான் அந்த இடத்துல அவங்க சொல்றது வேஸ்ட் பிக்கர்ஸ் அப்படின்னு. ரைட்டா? ஸோ அவங்களுக்கு தெரியும் எங்கே பாட்டில் அதிகமாக விழும், எங்கே பிளாஸ்டிக் கவர் அதிகமாக போகும். சீரியஸ்லி, ரைட்டா? அந்த நாலேஜை நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களையுமே நம்ம இதில் டார்கெட் குரூப்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு ஃபீல்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தாச்சு, அவங்கள ஹையர் எஜுகேஷனுக்கு அனுப்பியாச்சு. இப்போ டிகிரி எல்லாம் படிச்சுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணோம் உங்களுக்கு? வேலை வாய்ப்பு. ரைட்டா? ஸோ வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இது லாஸ்ட் இயர் கொண்டு வந்த ஸ்கீமு பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இன்டர்ன்ஷிப் என்னது? நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. யாராவது பண்ணியிருக்கீங்களா இன்டர்ன்ஷிப் காலேஜஸில்? பிஜி பண்ணது பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு ப்ரொவைட் ஆல்மோஸ்ட் 1 crore இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர் 5 years. இதில் இந்தியாவுடைய டாப் எத்தனை கம்பெனிஸில்? 500 கம்பெனிஸில். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா யூத்தையுமே இன்டர்ன்ஷிப்குள்ளே கொண்டு வரதுக்கு. இப்போ இந்த கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா இன்டர்ன்ஷிப்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, என்ன ஸ்கில் இல்லை இருக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த மெயின் இன்டர்ன்ஷிப் இது. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு கம்பெனிக்குள்ளே நுழைய முடியாது இன்டர்ன்ஷிப்பை. அதனால ப்ராப்பராக இன்னொன்று இன்டர்ன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கும் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க, இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதா நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் கம்பெனிஸும் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனிஸ் ஆல்ரெடி அவங்க ப்ராஃபிட் மோட்டிவ்ல மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால புதுசாக ஒரு நைவா ஒருத்தர் வராரு, டிகிரி முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டிடேட்டாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்கில் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வேலை வாங்குறது ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு அது வேஸ்ட். அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல தான் கவர்மெண்ட் உள்ள வராங்க. ரைட்டா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் வந்து 12 months இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 6 months என்னவா இருக்கணும், ப்ராக்டிக்கல் ஒர்க் செட்டிங்கில் இருக்கணும். சும்மா நீங்கள் பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டு அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு இருக்க முடியாது. ரைட்டா? ஒரு 6 மாதமாச்சு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறோம். ஸோ ஸ்டைஃபண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ? 5,000. அதில் 4,500 என்ன பண்ணிடுறோம் பெர் மந்த் ஃப்ரம் கவர்மெண்ட் வந்துடுது. டிபிடி நிறைய பார்த்துருப்பீங்க. டிபிடி என்னது? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, அதுக்கப்புறம் 500 per month ஃப்ரம் கம்பெனி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ். ஓகேவா? சிஎஸ்ஆர் ஃபண்டு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்னது? ஸோ அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் என்ன அப்படின்னா கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம் லார்ஜ் ஸ்கேலில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி இருக்குன்னா இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ டப்பா நம்ம சின்னதாக ஒரு ப்ராடக்ட் போட்டால் கூட இவ்வளோ பெரிய டப்பாவில் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த வேஸ்ட் எல்லாம் இதாகுது. ப்ளஸ் அந்த டெலிவரி ஏஜென்ட் வர்றது போகிறது, அப்போ எக்கச்சக்கமான பொல்யூஷன் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அகெயின் சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. சொசைட்டியில் பண்ணுறதுனால சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்பரேட் கம்பெனின்றதுனால கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த ஃபண்டு தான் தனியாக இருக்கும். அப்போ இந்த ஃபண்டில் இருந்து 500 என்ன பண்ணுறோம், இன்டர்ன்ஷிப்க்கு எடுத்துடுறோம். 4,500 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பெர் மந்த்துக்கு எவ்வளோ வந்துடுது? 5,000 வந்துடும். ஓகேவா? இது இல்லாமல் ஒரு 6,000 நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜாயின் பண்ணுற டைமில் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 12 month இன்டர்ன்ஷிப் ஏஜ் குரூப் எதுலேருந்து இது வரைக்கும்? ஸோ 21 to 24 who are not employed full time or engaged in full time education. ஸோ ரெண்டுமே இல்லாமல் இருக்கணும். ரைட்டா? ஆல்ரெடி அவங்களால ஒரு வேலைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இருக்கக்கூடாது. இது வந்து யாருக்குன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிடக்கூடாது, இல்லை அன்எம்ப்ளாய்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்கள தான் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அதனால அவங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியும்னா இங்கே கிடையாது. ப்ளஸ் ஃபேமிலி இன்கம் என்னவா இருக்கணும், 8 lakhs கீழே தான் இருக்கணும். அப்புறம் கேண்டிடேட்ஸ் பாஸ்ட் ஹை ஸ்கூலு ஹையர் எஜுகேஷன் இது எல்லாமே எலிஜிபிள். ஓகேவா? அதே மாதிரி கிராஜுவேட்டட் வித் டிகிரிஸ், இந்த மாதிரி டிகிரிஸ்ல இருக்கிறவங்க எலிஜிபிள். இவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள். இவங்கெல்லாம் எலிஜிபிள். இதுக்கு கீழே நாட் எலிஜிபிள் வருவாங்க. ஸோ நாட் எலிஜிபிள் யார் யார் அப்படின்னா
இந்த ஐஐடி இங்கெல்லாம் படிச்சுட்டு அவங்களும் என்ன பண்ணக்கூடாது, இன்டர்ன்ஷிப்புக்கு இங்கே வந்துட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா, அவங்க ஆல்ரெடி கவர் ஆகிடும். அதனால அவங்களாம் நாட் எலிஜிபிள் இந்த ஸ்கீமுக்கு கீழே. ஓகே, ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல அது டிரான்ஸ்லேஷன், இந்த டிரான்ஸ்லேஷன் கீழே வந்துருச்சு, அவ்வளோதான். இங்கே வரணும், மன்னிச்சிருங்க. இது நாட் எலிஜிபிள் மட்டும்தான் இல்லை ஹெட்டிங். ஓகேவா, இந்த டிரான்ஸ்லேஷன் மேலே வந்துருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சவங்க பிளஸ் இன்டர்ன்ஷிப் கேன் பி அப்ளைட் த்ரூ என்னதுதான் பிஎம் இன்டர்ன்ஷிப் போர்ட்டல். அதே மாதிரி வேற எதுலையாவது இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு கவர் ஆயிருந்தாங்கனாலும் அவங்க இதுல எலிஜிபிள் கிடையாது. எதுலையுமே கவர் ஆகல, அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க, பிளஸ் இந்த டிகிரிஸ்ல முடிச்சவங்க மட்டும்தான் இதுல வருவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். நம்ம வேலை கொடுக்கணும், பட் அதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும், ஸ்கில் கொடுக்கணும். ரைட்டா, ஸோ ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கில் செட்டு. அதனால ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம்ல என்னன்னா இன்னைக்கு இருக்கிற இதுல யூத்துக்குள்ள என்னென்ன கம்பெனிஸ்க்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் தேவையோ அது வந்து யார்கிட்ட இல்லை, யூத்கிட்ட இல்லை. ரைட்டா, ஸோ இவங்க வந்து வெறுமனே டிகிரி மட்டும் தான் இருக்கே தவிர அதுக்கான நாலேஜோ இல்லை ஸ்கில் செட்டோ இல்லை இருக்க மாட்டேது. ஸோ இந்த கேஸ்ல தான் என்ன பண்றோம், ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தனியாக ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ இது லான்ச் பண்ணது 2015ல. ட்ரெயின் அண்ட் எம்பவர் இந்தியன் யூத் வித் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஸ்கில்ஸ். அது முக்கியம், இண்டஸ்ட்ரி ரெலவெண்டான ஸ்கில்ஸாக இருக்கணும். என்ன ஸ்கில் செட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ஒரு கண்ணை மடக்கிட்டு பண்றது இந்த மாதிரி ஸ்கில்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா, ஸோ இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டு ப்ரொமோட் பண்றோம், எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ரெண்டுமே ப்ரொமோட் பண்றோம். ஓகே, ஸோ இதுவும் அகைன் என்ன பண்ணுது, ஒரு 3 ஸ்கீமை கன்சாலிடேட் பண்ணுது. ரைட்டா, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, இது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. 4.0. ரைட்டா, ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் 15 to 59 இயர்ஸ் வரைக்குமே ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப். இன்டர்ன்ஷிப்புக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கும் என்ன, விதவுட் ஸ்டெஃபன். அங்கே காசு கிடையாது, இங்கே கிடையாது, அங்கே உண்டு. ஓகே, ஆப்ஜெக்டிவ் என்ன, என்கரேஜ் இண்டஸ்ட்ரி லெட் ஸ்கில் டெவலப்மெண்ட் த்ரூ அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ். ஓகே, ஏபிபி அப்ரெண்டிஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் காமெடியில் வரும்ல அதுதான் இது. ஓகே, அப்ரெசண்டிகளா தான் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஜன் சிக்ஷா சன்ஸ்தன். ஜன் சிக்ஷா சன்ஸ்தன்ல கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்கில்லிங் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ். ஓகேவா, ஸோ இதில் ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பீங்க. ரைட்டா, ஏன்னா அந்த கம்யூனிட்டியே பேக்வர்டாக இருக்குது ஆல்ரெடி அப்படின்றதுனால. நம்ம ட்ரைபல்ஸில் பார்த்தோமா, மொத்த ட்ரைபல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோமா, அதெல்லாம் தான் இந்த கம்யூனிட்டி லெட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல் பேஸ்ட், இது கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்கில்லிங். ஓகே, ஸோ இதில் டார்கெட் குரூப் என்ன, 15 to 45 இயர்ஸ். ஓகே, இது ஜன் சிக்ஷன் சன்ஸ்தன். ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் கீழே 3 ஸ்கீமு, முக்கியமான ஸ்கீம் இதெல்லாம். பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0, பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம். அப்ரெண்டிஸ் வேற, இன்டர்ன்ஷிப் வேற. சரியா, ரெண்டையும் இது பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் ஜல் சிக்ஷான் சன்ஸ்தா. ஓகே, நெக்ஸ்ட் ராஷ்டிரிய உத்யமிதா விகாஸ் பரியோஜனா. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஎம் ஸ்வாநிதி பெனிஃபிஷரிஸை, பிஎம் ஸ்வாநிதி என்னது, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஓகேவா, அது ஆக்சுவலி இருக்கு, பின்னாடி வரும், நம்ம அந்த டைம் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், தெருவழி, ரோட் சைடு இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தான். ஓகே, ஸோ அது ஒரு தனி மார்க்கெட்டு. ஸோ அவங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். அதுதான் இந்த பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீமுடைய மெயின் பெனிஃபிஷரிஸ். ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இருக்காங்கல்ல பிஎம் ஸ்வாநிதியில், அவங்கள மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அல்லது அவங்கள ஜாப் ப்ரொவைடர்ஸ் ரேதர் தென் ஜாப் ஸ்பீக்கர்ஸ். ஓகேவா, அவங்க வேலைக்கு வச்சுறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறோம், இன்னும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ ரோட் சைட் கடை போட்டிருக்காங்க, அவங்க ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு கடை போடுறதுக்கோ இல்லை இன்னும் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணி அவங்க ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி அவங்கள என்ன பண்ணுறோம், ப்ரொமோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்ட்ரீட் வெண்டிங் வரணும். அதில் நம்ம பிஎம் ஸ்வாநிதியில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரீட் வெண்டருக்கோ வரதுக்கு. இப்போ ஸ்ட்ரீட் வெண்டிங் வந்தாச்சு, இப்போ ஸ்ட்ரீட் வெண்டிங்ல இருந்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் லைஃப்ல. அப்போ அதுக்கு ஃபோக்கஸ் பண்றது தான் ராஷ்டிரிய உத்யமிதா விகாஸ் பரியோஜனா. ஸோ இதெல்லாம் பிரைவேட் கம்பெனிஸ்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்குள்ள வரவங்களுக்கு என்ன பண்றோம், நம்ம
டிபார்ட்மெண்ட்குள்ளே வரதுல டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ். இப்போ இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, நாளைக்கு திடீர்னு உங்கள் டிசி டிஎஸ்பி ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது, டக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு இல்லையா. அப்போ உங்களுக்கு என்ன வேலை, என்ன நீங்கள் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும், கவர்மெண்ட் எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு 6 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரைட்டா. அதெல்லாம் தான் எதில் கவர் பண்ணுறோம், மிஷன் கர்மயோகியில் கவர் பண்ணுறோம். இப்போ எதுவும் போராட்டம்லாம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே போய் என்ன சொல்ல முடியாது, ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கைண்ட்லி இங்கே போங்க இங்கே வாங்க அப்படிலாம் நம்ம அங்கே போய் பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ ப்ரோட்டோகால் என்ன ஏதுன்னு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு என்னன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே என்ன பண்ணுறோம், ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். அப்போ இந்த ட்ரைனிங் என்ன மாதிரி கொடுக்குறோன்றதும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ட்ரைனிங்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண போறீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள. அப்போ இந்த இதையும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பீரியாடிக்கலாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த மிஷன் கர்மயோகி. மிஷன் கர்மயோகி லான்ச் பண்ணது செப்டம்பர் 2020. ஸோ டு டிரான்ஸ்ஃபார்ம் கெப்பாசிட்டி பில்டிங் இன் த பியூரோக்ரஸி த்ரூ இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ப்ராசஸ் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இது ஐஜிஓடி இவ்வளோ இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரிய தேவையில்லை. என்னன்னா கர்மயோகி வந்து பியூரோக்ராட்ஸ்க்கு கவர்மெண்ட் சர்வீஸில் வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது சம்மந்தமானது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஐஜிஓடி கர்மயோகி பிளாட்ஃபார்ம் தனியாக இருக்கு. அது இல்லாமல் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி சிவில் சர்வன்ஸ்க்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஆரம்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. ஓகே, ஆரம்ல என்ன பண்றோம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2019 கொண்டு வந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு வரணும். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் இந்தியா யூனிஃபார்மா இருக்கணும். பேசிக்கா இந்த ஸ்கில்ஸாச்சும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது ஆரம்பம். ரைட்டா. அதுக்கப்புறம் அது நேஷனல் ட்ரைனிங் பாலிசி பேஸ் பண்ணி இருக்கும். அது வந்து 96ல அடாப்ட் பண்ணி ரெவியூ பண்ணி 2012 கொண்டு வந்தது. இது அதுக்கு முன்னாடி. அவ்வளவுதான். இது ரெண்டும் இது எல்லாத்தையும் இப்போ ஒருங்கிணைச்சு ஒரு ரொம்ப என்ன சொல்லலாம் அட்வான்ஸ்டா இப்போ கொண்டு வந்திருக்கிறது மிஷன் கர்மயோகி. ஓகே, நெக்ஸ்ட் நவ்யா இனிஷியேட்டிவ். ஸோ நவ்யால என்ன பண்றோம், யாரை ஃபோக்கஸ் பண்றோம், யங் அடலசன்ட் கேர்ள்ஸ். ஸோ நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் த்ரூ ஒகேஷனல் ட்ரைனிங். ஒகேஷனல் ட்ரைனிங் நர்சிங். ஸோ எது வந்து அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஈஸியாக ஜாபுக்கு போகக்கூடிய விஷயங்களா இருக்கும் இல்லையா. அதை தான் நம்ம ஒகேஷனல் கோர்சஸ்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க 11th 12th. ஸோ ஒகேஷனல் கோர்சஸ் தான் ஒகேஷனல் ட்ரைனிங் நம்ம கொண்டு வரோம். ஸோ அதில் யங் அடலசன்ட் கேர்ள்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ தட் வந்து அவங்க ஏதாவது ஒரு இதில் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதில். ஸோ நவ்யா இனிஷியேட்டிவ் எந்த 2 மினிஸ்ட்ரி ஜாயின் பண்ணி கொண்டு வராங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் கண்டிப்பாக உமனும் இருக்கணும் இல்லையா. ஏன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் வரணும், உமனும் உள்ள இன்வால்வ் ஆகணும். ஸோ அந்த 2 மினிஸ்ட்ரியும் சேர்ந்து இதை கொண்டு வராங்க. யங் கேர்ள்ஸ் நம்ம சொல்றது 16 to 18. மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னது, கிளாஸ் 10 த்ரூ பிஎம். இது என்னது, இது என்ன ஸ்கீம், கௌசல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. ஸோ ஆல்மோஸ்ட் என்னன்னா எல்லா ஸ்கீமும் ஏதாவது ஒரு இதில் என்ன ஆயிருக்கும்னா ரிலேட் ஆயிருக்கும்னா ஒரு இதில் இருக்கிற பெனிஃபிஷரிஸ் இன்னொரு இதுக்கு கொண்டு வருவாங்க. ஃபோக்கஸ் குரூப் ஒரு இதில் யார் இருக்காங்களோ அவங்கள பேஸ் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கௌசல் விகாஸ் யோஜனா. ஸோ கௌசல் விகாஸ் யோஜனா என்ன பண்ணுது, ப்ரொவைட்ஸ் நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க டெவலப் பண்ணணும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தான் த்ரூ அவுட் இந்தியா எல்லாரும் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க். ஸோ இப்போ இதில் நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னா ஒரு ஸ்கில் ட்ரைனிங் எப்படி இருக்கணும், எத்தனை மந்த் இருக்கணும், அதுக்கு நம்ம எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், எப்படி அவங்க ஸ்கில்லை அட்டைன் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் இந்த NSQFல கொண்டு வருவோம். இதை ப்ரொவைட் பண்ணுறது யார் தான், கௌசல் விகாஸ் யோஜனா. ஓகே, so the financial year 22 to 26 to link girls with employment and entrepreneurship opportunities beyond conventional boundaries. So conventional boundaries நார்மலா கேர்ள்ஸ்னா எந்த வேலைக்கு போவாங்க நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்ல, கேர்ள்ஸுக்கான வேலை இதுதான் அப்படின்னு. இப்போ என்ன மாதிரி, இப்போ இந்த கிராஃபிக் டிசைனர், ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன், இது எதுலையுமே எந்த படத்துலையும் என்ன காட்ட மாட்டாங்க, கேர்ள் டெக்கி மாதிரி இருக்க மாதிரி காட்ட மாட்டாங்க. 1-2 மூவிஸ்ல காமிச்சிருக்காங்களோ. எனிவே ஸோ கேர்ள்ஸுக்கு இந்த ஜாப்லாம் ஃபிட் ஆகாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கில்ஸையும் இதில் டெவலப் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கான்செப்ட், அதுதான். ரைட்டா. ஸோ கிராஃபிக் டிசைனர், ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன், ட்ரோன் அசம்பிளி எக்ஸ்பர்ட்டு, மெயினாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேர்ள்ஸ் வந்து மெயினாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஃபீல்டு இருக்காது அப்படின்றது கன்வென்ஷனலாக இருக்கிறது. அதை பிரேக் பண்ணி அதுலேயும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே, அதான் இந்த கௌசல் விகாஸ் யோஜனாவில். நெக்ஸ்ட் டார்கெட் குரூப் 27 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்ராஸ் 19 ஸ்டேட்ஸில். எல்லாம் அப்படியே டல் ஆயிட்டீங்க. அதே ஸ்கீம்
ஸ்டார்டிங்ல ஒரு இதா இருந்துச்சு, அப்புறம் அப்படியே லோ பேட்டரிக்கு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ ஆல்ரெடி ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்தாச்சு, வேலைக்கு அனுப்பியாச்சு. இப்போ வேலை பார்க்குற இடத்துல என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு, ரைட்டா? ஸோ லேபருக்கு என்னென்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம்ல இது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது தான், பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இதுல ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்றோம். வேலை கொடுக்குறவங்களையும் ஃபோக்கஸ் பண்றோம், வேலைக்கு போறவங்களையும் ஃபோக்கஸ் பண்றோம், ரைட்டா? ஏன்னா இப்போ நிறைய கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, பிரைவேட் கம்பெனிஸ் வேலைக்கு போயிட்டு உடனே மாறுறது, அல்லது பிரைவேட் கம்பெனிஸும் வேலைக்கு எடுத்துட்டு உடனே அவங்கள வேலையை விட்டு தூக்குறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்ப இதை ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு இப்போ நம்ம ஸ்கில் ட்ரைனிங் பார்த்தோம், ஸ்கூல் எஜுகேஷன், அப்புறம் ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் கொடுத்து அவங்கள ஒரு கம்பெனிக்கு அனுப்பியாச்சு. இப்போ கம்பெனி அனுப்பி கம்பெனில ஒழுங்கா பாக்குறாங்களா, அங்க கண்டினியூஸா இருக்காங்களா, மினிமம் ஒரு 1 year ஆச்சும் வேலை பாக்குறாங்களான்றதையும் ஃபோக்கஸ் பண்ணும். அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் யோஜனா. இதுல யாரை ஃபோக்கஸ் பண்றோம், ரெண்டு பார்ட் சொல்றோமா. ஒன்று வந்து பார்ட் ஏல எம்ப்ளாயீஸ், பார்ட் பில யார் வந்து வேலைக்கு வைக்கிறாங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ வேலைக்கு போறவங்களுக்கு என்ன எப்படி இது பண்றோம்னா, ஒன் டைம் கிராண்ட் 15,000 கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ் பிரைவேட் செக்டர்ல. இவங்க இதுக்கு முன்னாடி வேலைக்கு எங்கேயுமே போகல, தடவை வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு 15,000. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் எவ்வளோ, 1 month இபிஎஃப் எம்ப்ளாயர்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப் பணம்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த இபிஎஃப்ல இருக்கிற அமௌண்ட்டை அதுல ஒரு 1 month வேஜ் அப் டு 15,000 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம், ரைட்டா? 2 இன்ஸ்டால்மெண்ட்டா. அந்த 2 இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்குன்னா, முதல் 6 monthsக்கு ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு 6 monthsக்கு இன்னொரு அமௌண்ட். ஆனா இந்த ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் வரும்போதே அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமை முடிச்சிருக்கணும். ஓகே, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி கொடுப்பாங்க, அதையும் அவங்க முடிச்சிருந்தாதான் இந்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு வரும். இது வந்து வேலைக்கு போறவங்களுக்கு. இதே மாதிரி வேலையில வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அகைன் என்ன பண்றாங்க, இது எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா 1 lakh வரைக்கும். அவங்க வேலைக்கு போறாங்கல்ல, இது எல்லாமே 1 lakh சேலரி வரைக்கும் தான் அதில் எலிஜிபிள். 1 lakhக்கு மேல இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ல என்ன ஆக மாட்டாங்க, கவர் ஆக மாட்டாங்க. ஓகேவா? லேபர்ஸ் பார்த்தோம். ஸோ இதுல ஈஸ்டாம் போர்ட்டல அவங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா, ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ் செக்டார் ரெண்டு இருக்கு, ரைட்டா? ஆர்கனைஸ் செக்டார்ன்றது என்னது, ஆர்கனைஸ்டா எது இருக்கும், கவர்மெண்ட் இது ஒன்று ஆர்கனைஸ். அதுலேயும் அது போக ப்ரைவேட்லேயும் இப்போ சில இது ப்ராப்பராக போர்டு வச்சு ஜிஎஸ்டி நம்பர்லாம் வச்சு ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணி இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கிறது என்னது, அதெல்லாம் ஆர்கனைஸ் செக்டார். சிலது அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ சில தள்ளுவண்டி கடையோ அல்லது ஈவன் சில கடைகளோ என்ன வச்சிருக்க மாட்டாங்கன்னா, போர்டே வச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? வெறுமனே ஒன்லி கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க, ஜிபேல வாங்க மாட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிஜிஸ்டரே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் டோட்டலி அன்ஆர்கனைஸ்ட். அவங்க அப்படி ஒரு கடை இருக்கிறதும் தெரியாது, அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எதுவுமே இருக்காது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறவங்களை கவர் பண்றது தான் இந்த ஈஸ்டாம் போர்ட்டல். ஸோ இதுல அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் மட்டும் கவர் ஆகிறாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்னென்ன அமௌண்ட், டர்ன் ஓவர்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இதுல மைக்ரோ ஸ்மால் மீடியம்ல 5 to 10 crores. சரி, ஸ்மால் 50 to 100. சரி, அப்போ மீடியம் 250 to 500. இது இன்வெஸ்ட்மெண்ட்டா டர்ன் ஓவரா? நீங்க சொல்றது எல்லாம் டர்ன் ஓவர்ஸ். ஸோ ஆக்சுவலா வந்து 2.5, அதுக்கப்புறம் 25, அப்புறம் 125. ஓகே, ஸோ இதுல இருந்து அப்படியே 4 மடங்கு வந்துடும். இப்போ இதுல இருந்து 4 மடங்கு 10, 100, 500 இங்க, அதுக்கப்புறம் 100, அப்புறம் 500. அப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, டர்ன் ஓவர் ஒன்று, ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்ற நம்பர்ஸும் கரெக்ட் தான், பட் அதெல்லாம் டர்ன் ஓவர்ஸ். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவுதான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த அமௌண்ட்டில் இருக்கிறது தான் நம்ம மைக்ரோ ஸ்மால் மீடியம் சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்டன்ஸ், இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம். இது விஸ்வகர்மா ஸ்கீம். இதுக்கு பேரலாக தமிழ்நாட்டில் என்ன ஸ்கீம் இருக்கு, கைவினை பொருட்கள் ஸ்கீம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் இதெல்லாம். ஸோ ரெகக்னிஷன் என்ன பண்ணுறாங்க, இதில் சர்டிஃபிகேட்டும் ஒரு ஐடி கார்டும் கொடுத்துட்றாங்க, எது நீங்கள் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ண பிறகு. அதுக்கப்புறம் ஸ்கில் அப்கிரேடேஷன், பேசிக் ட்ரைனிங் எத்தனை நாள், 7 நாள். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ட்ரைனிங், ஸ்டைபண்ட் எல்லாம் 500, ஒரு நாளைக்கு 500 rupees கொடுக்குறாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் இதோட ஒரு டூல் கிட் மாதிரியும் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே எது கீழே, விஸ்வகர்மா ஸ்கீம் கீழே. நெக்ஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 3 டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, ரைட்டா? ஏன்னா நார்த் ஈஸ்ட் நமக்கு என்னதான் இருக்கு, ஆல்ரெடி பார்த்தோம், அதோடைய ஜியாகிரபிக்கல் ரொம்ப கஷ்டம், ஹில்ஸ் ஃபாரஸ்ட்னு இருக்கிறதுனால நார்த் ஈஸ்ட்டை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி, வடகிழக்கு மாநிலங்களை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம், ரைட்டா?
என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒன்று பிஎம் டிவைன் ஸ்கீம். ஓகே, பிஎம் டிவைன் ஒன்று, அதுக்கப்புறம் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் உன்னதி, 3 ஸ்கீம். ஓகே, பிஎம் டிவைனில் ஓவரால் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ பிஎம் டிவைன்றதே டீலே என்ன வந்துடும் உங்களுக்கு, டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்ட். ஸோ பிஎம் டிவைன் அங்கேயே முடிஞ்சது. அப்புறம் அதில் உள்ளது நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் மூலமாக இதை பண்ணுறாங்க, அது தேவையில்லை. நார்த் ஈஸ்ட்டை டெவலப் பண்ணுறாங்க. பிஎம் டிவைன் ஸ்கீம் எதுக்கானது அல்லது எந்த ரீஜியன் டெவலப் பண்ணுறாங்க இவ்வளோதான் கேட்பாங்க, நார்த் ஈஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமில் அகெயின் எந்தெந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதில், நார்த்தன் பார்டர்ஸ். ஸோ நார்த்தன் பார்டர்ன்னு சொல்லும்போது 4 ஸ்டேட்டு இதெல்லாம் மேப் தெரியுதா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ நார்த்தில் இருக்கிற அந்த 4 ஸ்டேட்டும் வருது. ஓகேவா, நார்த் எண்டில் இருக்கிற 4 ஸ்டேட். அங்கே இருக்கிற வில்லேஜஸை டெவலப் பண்ணுறது தான் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். ஏன்னா இந்த வில்லேஜஸில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னா அதர் கண்ட்ரிஸ் லைக் சைனாவோ பாகிஸ்தானோ என்ன பண்ணிடுவாங்க, அங்கே வந்து ஆக்கிரமிச்சிடுவாங்க. ரைட்டா, ஆக்கிரமிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே செட்டில்மெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க மக்களை கொஞ்சம் பேர் அங்கே போய் வாழ வைக்கணும், அவங்களுக்கு அப்போ ரோடு கனெக்டிவிட்டி கொடுக்கணும், டவர், செல்ஃபோன் டவர் வைக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ரைட்டா, ஸோ இதெல்லாம் வைப்ரண்ட் வில்லேஜ். அதுக்கப்புறம் உன்னதி ஸ்கீமில் என்ன பண்ணுறோம், எம்ப்ளாய்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரும். இதில் இண்டஸ்ட்ரீஸ் நார்த் ஈஸ்ட்ல ஸ்டேட்ஸில் அகைன் வடகிழக்கு மாநிலங்கள்ல தான். ஸோ 3 ஸ்கீம் என்னதெல்லாம், விஸ்வகர்மா, நார்த் ஈஸ்ட் மட்டும் கேட்குறேன். பிஎம் டிவைன், வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம், அப்புறம் உன்னதி. ஓகே, உன்னதியில் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறோம் வடகிழக்கில். ரைட்டா, நெக்ஸ்ட் ஹவுசிங்கில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ரைட்டா, இப்போ இந்த ஹவுசிங்கை 2ஆ பிரிச்சிடுறாங்க. ஒன்று எங்கே அப்படின்னா அர்பன் ஏரியாவில், இன்னொன்று ரூரல் ஏரியாவில். ரைட்டா, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ரைட்டா, ஸோ கிராமீனில் இப்போ ரூரல் அப்படின்றப்போ இப்போ கிராமன்றது ரூரல் ஏரியா. அப்போ ரூரல் ஏரியாவுக்கு எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்துடுது, ரூரல் டெவலப்மெண்ட்ல. ஓகே, சிட்டி சைடு இருக்கிறது அர்பன் யாரு கீழே போயிருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ ஆவாஸ் யோஜனா 2 காம்பனண்டா பிரிச்சிடும், ரூரல் அர்பன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் அதர் காம்பனன்ட்ஸ், இது தேவையில்லை, விட்டுருங்க. நெக்ஸ்ட் சிட்டி ஸ்கீம். சிட்டிஸ்லையும் அகைன் எதை தான் டெவலப் பண்ணுறோம், சிட்டிஸை டெவலப் பண்ணுறோம். ரைட்டா, சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டு இனோவேட், இன்டெகிரேட் அண்ட் சஸ்டெயின், 3மே பண்ணணும். இனோவேட், இன்டெகிரேட், சஸ்டெயின். ஸோ இதில் இன்டெகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சிட்டிஸில். ஓகே, ஸோ சிட்டி ஸ்கீம் சிட்டிஸ் கீழே தான். இதுலேயே ஸ்மார்ட் சிட்டிஸும் வந்துடும். ஸ்மார்ட் சிட்டிஸ், அப்போ ஸ்மார்ட் சிட்டிஸ் வரும்போது நெக்ஸ்ட் ஸ்கீம் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் தான். ரைட்டா, ஸ்மார்ட் சிட்டிஸில் எத்தனை சிட்டிஸ் மொத்தம், 100. ஸோ சிட்டிஸ் எப்படி ஸ்மார்ட் சிட்டியாக டெவலப் பண்ணுறாங்க அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி சிட்டிஸை டெவலப் பண்ணுறது இன்னொரு மிஷன் என்னதுன்னா அட்டல் மிஷன். ஓகே, அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அம்ருத் ஸ்கீம் அது. ரைட்டா, அம்ருத்ல என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக் சர்வீசஸ், ஒரு சிட்டில பேசிக்கா என்னென்ன தேவையோ அதை மட்டும் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வாட்டர், சானிடேஷனு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்வேஜ், சாக்கடை கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நீங்க ஸ்மார்ட் சிட்டியா டெவலப் பண்ண முடியும். ஸோ அம்ருத் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், இது நம்ம மார்னிங் பார்க்கும்போதே பார்த்தோம் ஸ்வாநிதி ஸ்கீம்ல. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்ல இது லான்ச் பண்ணது இந்த இதில். அதுக்கப்புறம் கேபிட்டல் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இதில். ஓகேவா, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இது மெயினாக நடந்தது கோவிட் டைம்ஸில் தான். ஸோ கோவிட் டைம்ஸில் இவங்க என்னன்னா நம்மளால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, அப்போ சின்ன லெவலில் எக்கனாமியை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸை தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ரைட்டா, அதனால ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸோ இது அந்த லோன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது அது தேவையில்லை, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நக்ஷா ஸ்கீம். நக்ஷா ஸ்கீம்ல அகெயின் இதுல என்னன்னா நக்ஷா இருக்கு, இன்னொன்னு ஸ்வாமித்வா இருக்கு. ரைட்டா, ஸோ இது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. நக்ஷாவும் ஸ்வாமித்வா ரெண்டுமே என்ன அப்படின்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து ப்ராப்பரா டிஜிட்டைஸ் பண்றது மெயினா. ஓகேவா, என்னன்னா இப்போ லேண்டில் வந்து நமக்கு பட்டா நிலம் சும்மா ஒரு லேண்ட் இருக்குன்னா என்ன பண்ணிடுவாங்க, அதை இவங்களே பிளாட்டு போட்டு அதுக்கு பட்டா எழுதி தன்னோட பேர்ல இது பண்ணி வித்துருவாங்க. ஓகே, அப்போ எங்கெங்க லேண்ட் இருக்கு, என்னென்ன காலி லேண்ட் இருக்கு, அது யார் நேம்ல இருக்குன்றத கவர்மெண்ட் ப்ராப்பரா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த 2 ஸ்கீமுமே. ஸோ நக்ஷா வந்து அர்பன் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும், ஸ்வாமித்வா பேஸ் பண்ணி ரூரல் ஏரியாஸை பேஸ் பண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் நேராக ரூரல் டெவலப்மெண்ட் வந்துடுறோம். ஸோ ஒரு இவ்வளோ நேரம் பார்த்தது சிட்டி டெவலப்மெண்ட் எல்லாம் அர்பனில். நெக்ஸ்ட் ரூரலில் மார்னிங் பார்த்தது தான் லக்பதி தீதி ஸ்கீம். ஸோ லக்பதினா யாரு, ஐ மீன் லக்பதின்ற டேர்ம் யாரை குறிக்குது, அவங்க உமனாக இருக்கணும், என்னவா இருக்கணும், செல்ஃப் ஹெல்ப் குரூப்போடைய மெம்பராக இருக்கணும். அது போக எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 1 lakh மேலே ஏர்ன் பண்ணணும். சரி, அந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்க லக்பதி லட்சாதிபதி அந்த மீனிங் தான்.
ஸோ அவங்கள வந்து லட்சாதிபதி ஆக்குறது தான் இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கமே. ரைட்டா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணும்னா மாசம் நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணி ஆகணும்? 10,000 மினிமம் 10,000. ரைட்டா? ஆவரேஜா ஒரு 10,000 ஏர்ன் பண்ற மாதிரி அவங்கள உருவாக்குறது. இதுதான் இந்த இதோடைய மெயின். நெக்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஸ்வாமித்வா ஸ்கீம். ஸ்வாமித்வா ஸ்கீம் ரூரல்ல, அதுக்கு பேரலா சிட்டி சைடு அர்பன்ல நக்ஷா ஸ்கீம். ஓகே. அதுக்கப்புறம் ஜல் சக்தி. ஓகே, ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன்ல எவ்வளவு தண்ணி தரும்? ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ? 55 லிட்டர். சரியா? இது வந்து ஆவரேஜா. ரைட்டா? அளந்து அனுப்ப மாட்டாங்க, ஆவரேஜா வரும். ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு இவ்வளவு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதுல ட்ரிங்கிங் வாட்டர் ஆனா நமக்கு என்ன சப்ஜெக்ட் தான்? ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். ஓகே, ஸ்டேட்டு கீழே தான் வரும். அதனால என்னன்னா இதுல இம்ப்ளிமெண்டேஷன்ல யார் இன்வால்வ் ஆக மாட்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆக முடியாது. ஓகே, அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறத சொல்ல தான் முடியும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணல, பெருசா ஜல்ஜீவன் மிஷனுக்கு பெருசா ப்ரொமோஷன்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா அது வந்து என்ன எதுல வந்துருது, இல்லைன்னா ஸ்டாலினின் குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஏற்கனவே போதுமான அளவு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்டாலின் உங்களுடன், ஸ்டாலின் ஸ்டாலினுடன் நீங்கள் அப்படின்னு மாற்றி மாற்றி அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாணி சமிதிஸும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் இதுல இருப்பாங்க. இவங்க எங்கேயாவது ரிப்பேர் ஆகுது வைக்குதுன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா செல்ஃப் சஸ்டெயினும் இதுல கொண்டு வராங்க. ஓகே, யூஸ்வலா நம்ம ஒரு இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே அங்க இருந்து யாராவது வரணும் வைக்கணும் இப்படி இல்லாம அந்த கிராமத்துல இருக்கிறவங்களே இதை சரி பண்ற மாதிரி ரெடி பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த நல் ஜல் மித்ரா இனிஷியேட்டிவ். ஸோ இதுல என்னன்னா அங்க லோக்கல்லே பிளம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களே அதை சரி பண்ணிக்கிறது. சரியா? ஸோ அது மெயினாக உள்ளது. அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு என்ன ஏது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்ல வந்து என்னாச்சுன்னா ஒரு பர்டிகுலர் வில்லேஜ், அந்த வில்லேஜில் இந்த ஜல்ஜீவன் மிஷன் போகவே இல்லை. ஏன்னா அந்த வில்லேஜில் வந்து ஓட்டு வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த இதில் கண்டுக்கல. பட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு லேடி என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கரமாக ஸ்டெப்ஸ் எடுத்து ஜல்ஜீவன் மிஷனை அந்த வில்லேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ரைட்டா? ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு வில்லேஜுக்குமே டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. பட் என்னன்னா அந்த இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த லோக்கல்ல இருக்கிற எம்பி அல்லது எம்பி தான், எம்பியை கூப்பிட்டுருக்கணும். பட் எம்பியை கூப்பிடல. அங்க இருந்த மக்கள் வந்து நீங்க தானே பண்ணீங்க, நீங்களே ஓப்பன் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டரே ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க. சரியா? அதோடைய அவுட்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அந்த அம்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, மொத்த வில்லேஜுக்கும் கொடுத்த வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. டேப் மட்டும் தான் இருக்கு, தண்ணி கிடையாது. ஓகே, இது ரியலா நடந்தது. ஆனால் நீங்களும் கலெக்டர் ஆனீங்கன்னா எல்லாம் நல்லதையும் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுறாதீங்க, முடிஞ்சு மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்வச் பாரத் மிஷன். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, திறந்த வெளியில மலம் கழித்தல வந்து ஸ்டாப் பண்றது தான். இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இதுல இருந்தது வந்து நிர்மல் பாரத் அபியான். இதுதான் இப்போ என்னவா மாத்திருக்காங்க, ஸ்வச் பாரத். ஸோ இதுலயுமே கிராமீன் அப்படின்னு தனியா வரும். சரியா? கிராமீன் அர்பன் ரெண்டா பிரிப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆவாஸ் யோஜனா பார்த்தோம், அதுவும் அதே மாதிரி கிராமீன் அர்பன், இதையும் கிராமீன் அர்பன் பிரிச்சிருவாங்க. ரைட்டா? ஸோ இதுல கிராமீன் எந்த மினிஸ்ட்ரி கீழே போகுது? ஜல் சக்தி. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏன்னா இதுல நீங்க இப்ப இது ஆவாஸ் யோஜனா கிராமீன் எது கீழே வந்துச்சு? எந்த எந்த மினிஸ்ட்ரி கீழே இருந்தது? ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, ஆனா எஸ்பிஎம் கிராமீன் எது கீழே இருக்கு? ஜல் சக்தி. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்பிஎம் அர்பன், இது ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான், அங்கேயும் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஸோ 2 ஃபேஸா பிரிச்சிருந்தாங்க, அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் ஓடிஎஃப் பிளஸ் ஸ்டேட்டஸ். இது வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டஸா கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா திறந்த வெளியில மலம் கழித்தல ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றாங்க. பண்ண பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா டாய்லெட் கட்டுறோம். டாய்லெட் கட்டினா மட்டும் பார்த்தாது, என்ன பண்ணணும், தண்ணி வரணும் டாய்லெட்ல. சரியா? ஸோ டாய்லெட்ல தண்ணி வரலன்னா பிரச்சனை. நெக்ஸ்ட் டாய்லெட்ல தண்ணி வருது, அந்த டாய்லெட்ல இருக்கிறத நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. டாய்லெட்டை வச்சுட்டு எல்லாத்தையும் ஓப்பனா வெளியே விட்டாலும் அகைன் அது இன்னும் பிரச்சனை, இதுக்கு அப்படியே விட்டுருந்துருக்கலான்ற மாதிரி ஆயிடும். ஸோ இதை தான் என்ன பண்றோம்னா ஒவ்வொரு கேட்டகரியா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஓடிஎஃப், அப்புறம் ஓடிஎஃப் பிளஸ், அப்புறம் ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ். ரைட்டா? ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஎஃப், அப்புறம் ஓடிஎஃப் பிளஸ் பிளஸ், நெக்ஸ்ட் ஓடிஎஃப் டபுள் பிளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய கழிவுகளை ப்ராப்பரா நீங்க ரீசைக்கிள் பண்றதோ இல்லை மேனேஜ் பண்றதோ, இதெல்லாம் ஓடிஎஃப் பிளஸ்ல. லாஸ்டா அங்க அன்ட்ரீட்டட் வாட்டர் வந்து வெளியில போகாம இருக்கிறத பாத்துக்கிறது வாட்டர் பிளஸ் சர்டிபிகேட். ஸோ இதெல்லாம் வெவ்வேறு சர்டிபிகேட். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் கூட பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சரியா? இல்லைன்னா தரமாட்டாங்க. பட் ஆனாலும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரைட்? நெக்ஸ்ட் நித்தி ஆயோக்ல ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இதுல நம்ம டெவலப் பண்றோம்? 100
12 காலையில ஒரு ஸ்கீம் இது ரிலேட்டடாகவே அக்ரிகல்ச்சர்ல நேற்றுக்கு பார்த்தோம், பிஎம் ஜன்ஜாட்டியா ஸ்கீமு. ஸோ இதுதான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். இதில் 112 டிஸ்ட்ரிக்ட். அதில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்? 100 டிஸ்ட்ரிக்ட். ஓகே. 100. நெக்ஸ்ட் இதில் 112 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இதில் 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டில் விருதுநகர் அண்ட் ராமநாதபுரம், இது ரெண்டும் இந்த 112ல 2 டிஸ்ட்ரிக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வோக்கல் ஃபார் லோக்கல் இனிஷியேட்டிவ். இது என்னது? இது தமிழ்நாடு ஸ்கீம்லயும் ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இதுக்கு ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்தீங்களா இல்லையா? சரி, ஓகே. அதுதான் இது வோக்கல் ஃபார் லோக்கல் இனிஷியேட்டிவ். இதுல ஆக்சுவலி ஆத்ம நிர்பார் இதுல இருக்கு இல்லையா, அம்ரித் பாரத் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்றாங்களா, மாடர்னைஸ் பண்றாங்களா? அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன். சரி, ஓகே. அப்படி ஒன்று இருக்கு. சரி, அது லாஸ்டா வரும். இதுல என்னன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனை டெவலப் பண்றாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் டெவலப் பண்ணும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ப்ராடக்டா ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றாங்க? நெக்ஸ்ட் ஃபிஷரிஸ் செக்டார், ரைட்டா? ஃபிஷரிஸ் செக்டார்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா, ரைட்டா? மத்சினாலே மச்லின்னு சொல்லுவாங்க அவங்க, மத்சினாலே ஃபிஷ், ரைட்டா? ஸோ இதுல ஃபிஷரிஸ் செக்டாரை டெவலப் பண்றது. ஃபிஷரிஸ் செக்டாரும் என்னன்னா அது ஒரு பெரிய மார்க்கெட். ஓகே, அதுல வந்து ப்ரானு, ஃபிஷ், அதை நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், கிராப் எக்கச்சக்கமா இருக்கு, ரைட்டா? அது ஒரு பெரிய மார்க்கெட்டு. ஸோ அதனால் நம்ம ப்ளூ ரெவல்யூஷன் சொல்றோம். ஸோ ஏன்னா அதை வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா ஆர்கனைஸ்டா பண்ணலை. நீங்க பாத்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் அளவுக்கு ஃபிஷரிஸ் வந்து என்ன கிடையாது, ஆர்கனைஸ்டா ஒரு கடையே கிடையாது. ஓகே, இஷ்டத்துக்கு சந்தையில போட்டிருப்பாங்க, சைக்கிள்ல போட்டிருப்பாங்க. அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சருக்கே வந்திருக்காது. அதனாலதான் அதை ஃபோக்கஸ் பண்றாங்க மெயினா. ஓகே, ஸோ இதுல ப்ளூ ரெவல்யூஷன் கொண்டு வரது. இதுலயே இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னா அகெயின் பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சாயோஜனா, ரைட்டா? ஏற்கனவே இப்படிதான் வந்து காலையில முடிச்சு விட்டீங்க, திருப்பி அதே மாதிரி வருது. ஸோ இதில் என்னன்னா நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் என்னன்னா அக்ரிகல்ச்சர், நம்ம கிசான் பேசும்போது லேண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் மட்டும் பேசுவோம், லேண்டில் பண்ணுறது. இதுவும் என்னதான் ஒரு கைண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மாதிரி தான், ரைட்டா? இது என்ன கல்ச்சர் ஆக்சுவலாக? ஃபிஷஸ் வளர்க்குறது. தண்ணி வருது, அக்வா கல்ச்சர் இருக்கு, கல்ச்சர் பிசிகல்ச்சர். என்னது மேம்? பிசிகல்ச்சர். ஓகேவா? மீனராசிக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? கேன்சர் தான் தெரியும். ஸோ ரிவைஸ்டு. நெக்ஸ்ட் என்னன்னா இதெல்லாம் அனிமல்ஸ் சம்பந்தமா, ரைட்டா? ஃபிஷரிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கேட்டல் பார்க்குறோம். ஓகே, கேட்டல் எப்படிலாம் உங்களுக்கு கேட்டல் நீங்க யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் கேட்டல் மானிடைஸ் பண்ணலாம்? கேட்டல்னா நம்ம என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் அதை கேட்டலாம். கால்நடையில இதெல்லாம் சொல்றோம், கோழி. ஓகே, அதை எப்படி மானிடைஸ் பண்றீங்க? எத்தனை பேர் வளர்க்குறீங்க? ஓகே, எப்படி மானிடைஸ் பண்றீங்க? எப்படி காசு ஆக்குவீங்க? காசு ஆக்க முடியாது, குட்டி போட்டா வைக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ரிவைஸ்டு கோகுல் மிஷன். கோகுல்னா வேட்டைக்கு மேட்டிங், அது இருக்குது இல்லை, அதுக்கு தனியாக நம்ம எப்படி மேட்ரிமோனி நம்ம வச்சிருக்கோமோ அதே மாதிரி இவங்களும் வெப்சைட் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடு ஹெல்த்தியான மாடா இருக்குன்னா மற்ற மாடு அங்கே போய் மேட் பண்ணி விடுறது, இதெல்லாம் இருக்கு. ஸோ இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் பொவைன் ப்ரீடிங் அண்ட் டைரி டெவலப்மெண்ட். ஓகே, டைரி டெவலப்மெண்ட்டும் அகைன் என்னதுதான் ஒரு பெரிய ஃபீல்டு தான். மில்க் ப்ரொடக்ஷன்ல நம்ம லீடிங் கண்ட்ரியா இருக்கும். ஸோ அது ரிலேட்டடா உள்ள கேட்டில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதுல என்னென்ன நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இந்த கோகுல் கிராம்ஸ் இருக்கு, இ பசு ஹாத் போர்ட்டல். இதுல தான் என்ன அப்படின்னா இந்த மாடு மேட்டிங் விடுறது, அதுக்கப்புறம் ஹெல்த்தியான இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் நடக்கும். ஓகே, இதுக்கெல்லாம் ஆன்லைன் இதில் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோகுல் கிராம்ஸ்ன்றது மாடல் வில்லேஜஸ் மாதிரி டெவலப் பண்ணுறது. இதில் மெயினாக கேட்டில் ப்ரமோட் பண்ணுவாங்க அதெல்லாம். அப்புறம் பசு சஞ்சீவினி ஐடி கார்டு. ஓகேவா? நமக்கு எப்படி ஆதார் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி மாட்டுக்கு பசு சஞ்சீவினி கார்டு. நெக்ஸ்ட் நேஷனல் காமதேனு ப்ரீடிங் சென்டர்ஸ், இதுவும் அங்கங்கே இருக்கு. சரியா? இதெல்லாம் ப்ரீடிங் சென்டர்ஸ் மெயினாக. ஓகே, ஜீன் பேங்க் மாதிரி இதை வச்சுப்பாங்க. எதனால நம்ம ஜீன் பேங்க் வச்சுக்கிறாங்க? அழிஞ்சிடாம இருக்கிறது. பிளஸ் வந்து ஹெல்தியான ஒரு மாடு இருக்கு அப்படின்னா அதுகிட்ட இருக்கிற ஜீன்ஸ் எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுப்பாங்க. ஓகே, பிளட் பேங்க் மாதிரி. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல். ஸோ என்விரான்மெண்ட்ல நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம். ஸோ சுத்தமான காற்று இருக்கணும். இது இருக்கா? காட்டுக்குள்ள போனா இருக்கு, இங்கே இல்லை. சரியா? ஸோ PM10 கான்சன்ட்ரேஷன் வந்து அப் டு 40% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பிராணான்னு ஒரு போர்ட்டல் இதுக்கு மெயின்டைன் பண்றாங்க. சரியா? கிளீன் ஏர் ப்ரோக்ராம்ல
எவ்வளோ இருக்கு என்ன ஏதுன்னு மானிட்டர் பண்றதுக்கு பிராணா அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் மிஸ்டி ஸ்கீம். மிஸ்டி ஸ்கீம்ல எது ஃபோக்கஸ் பண்றோம்? வெட்லாண்ட்ஸ். ஓகே, ஈரநிலங்கள். இங்க நியர்பை மேன்க்ரூவ்ஸ் எதுவும் போயிருக்கீங்களா? எங்கேயுமே போனது இல்லையா? பிச்சாவரம் போயிருப்பீங்க. பிச்சாவரம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? இல்ல. தசாவதாரம் படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வருமே, கல்லை மட்டும் கண்டால், அந்த சாங்கை எடுத்தது பிச்சாவரம் தான். ஓகேவா? ஸோ மேன்க்ரூவ்ல என்ன உங்களுக்கு யூனிக்கான என்ன என்ன அதுல ஐ மீன் ஃபாரஸ்டோ இல்லை அதுல இருக்க மரங்களோடைய யூனிக் ஃபீச்சர் என்ன? பேக் வாட்டர்ஸ்ல இருக்கும், தண்ணியிலே தான் இருக்கும். ஓகே, அதுவும் உப்பு தண்ணியிலே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அதுக்கப்புறம் அது உப்பு தண்ணியிலே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணிடும்னா அப்படியே தண்ணி எடுத்துட்டு உப்பெல்லாம் அதுல இருந்து அந்த மரத்துல இருந்து அப்படியே லீக் ஆகும். ஓகேவா? அதோட ஸ்டெம் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே நல்ல டெண்டரா இருக்கும். உடைச்சிங்கன்னா உள்ள தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தண்ணியிலே இருக்கிறதுனால இது அதோடைய யூனிக் இது. இன்னொன்று இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, மேன்க்ரூவ்ஸ்ல உங்களுக்கு கடல்ல இருந்து லேண்டுக்கு வரக்கூடிய டிரான்சிஷன் இடத்துல இது இருக்கும். மாற்றம் அடையுது இல்லையா, கடல்ல இருந்து லேண்டா மாறுது இல்ல, அந்த மாறுற இடத்துல இது இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துலயும் வாழக்கூடிய அனிமல்ஸ் பிளஸ் வந்து ரெண்டுத்துக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய ட்ரீஸ் அப்படிதான் இங்க இருக்கும். இந்த மரங்களால ரெண்டு இடத்துலயும் இருக்க முடியும், லேண்ட்லயும் இருக்க முடியும், தண்ணிக்குள்ளேயும் இருக்க முடியும். அப்படி அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கும். சரியா? அதனால இங்க இந்த மிஸ்டி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்க அந்த வெட்லாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களுடைய லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்றது பிளஸ் வந்து வெட்லாண்ட்ஸ் வந்து அழியாமலையும் பாத்துக்கிறது இதுல முக்கியமான இருக்கும். ரைட்டா? ஏன்னா வெட்லாண்ட்ஸ்ல நீங்க சுனாமி, ஃப்ளட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து லேண்டை பாதுகாக்கிறதுக்கும் மேன்க்ரூவ்ஸ் முக்கியமான ரோல் பிளே பண்ணும். எக்கலாஜி என்விரான்மெண்ட் வைஸும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுல கேம்பா ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. சரியா? இதுக்கு கீழே தான் இதுவும் வரும். ஸோ இன்னொன்று இந்த வெட்லாண்ட்ஸ்ல எதை வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னா எம்ஜி நரேகா ஸ்கீமு, கேம்பா இதையும் இன்க்ளூட் பண்றாங்க. சரியா? எம்ஜி நரேகா என்னது? 100 நாள் வேலை திட்டம். அதுல என்ன பண்றாங்க? சும்மா படுத்து கிடக்குறாங்க. சரியா? ஸோ ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே சும்மா போய் மண்ணட்டி எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்பாடான்னு இருந்துருவாங்க. அப்புறம் ஈவினிங் வருவாங்க, போவாங்க. ரைட்டா? ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண முடியலன்னா வேலைக்கு எடுத்துட்டோன்னு சொல்லி இந்த ஜோக்ல வர மாதிரி திமிங்கலம் இந்த பருத்தி மூட்டை எடுத்து குடவுன்ல போடு, நீ அதை தூக்கி இங்கே போடு, அப்புறம் அதை தூக்கி திருப்பி இங்கே வந்துடும், இது பருத்தி மூட்டை குடவுன்ல இருக்கலான்ற மாதிரி தான் வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா? ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போ வேற எந்தெந்த ஸ்கீம்ஸுக்கு நமக்கு மேனுவல் லேபர் தேவைப்படுதோ அந்த ஸ்கீம்ஸ்க்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மிஸ்டில நம்ம என்ன பண்ணணும்? வெட்லாண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எம்ஜி நிறைகளை சும்மா தானே இருக்காங்க, இவங்களும் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கேம்பா ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம். கேம்பால என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் ஒரு காடு இருக்கு அப்படின்னா அந்த காட்டுல நீங்க ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக அந்த காட்டை அழிக்கிறீங்க. ரைட்டா? அப்போ ஒரு 50 மரத்தை நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா இன்னொரு 50 மரத்தை நட்டுட்டு தான் அதை வெட்டணும். ரைட்டா? நட்டுட்டு தான் வெட்ட சொல்றாங்க, அது வளர்ந்த பிறகு வெட்ட சொல்லல, பட் நட்டுட்டு தான் வெட்டணும். அப்போ அதை நீங்க ஒரு இடத்துல போய் பிளான் பண்ணணும்ல, அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, அதுக்கு தனியா ஃபண்ட் வச்சிருக்காங்க, அதுதான் அந்த கேம்பா ஃபண்ட். ஸோ காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன். ஏன்னா இது காம்பன்சேட் பண்றோம். எதை காம்பன்சேட் பண்றோம்? நீங்க டெவலப் பண்றதுக்காக வெட்டியிருக்கீங்கல்ல, அந்த மரத்தை காம்பன்சேட் பண்றீங்க. ஸோ காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. ரைட்டா? அதுதான் அந்த கேம்பா. இதுக்கு தனியா ஆக்டும் இருக்கு, அது 2016. ஓகே, அதுக்கப்புறம் மிஷன் லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட். இப்போ எல்லாருமே ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இதுலயும் என்னன்னா மிஷன் லைஃப்லயும் என்ன பண்றோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லியான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்க ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ என்ன, அதிகமாக பிளாஸ்டிக் இது பண்ணக்கூடாது. என்விரான்மெண்ட்ல 3 R's சொல்லுவோம்ல, என்னெல்லாம் 3 R's? கரெக்டா அப்படியே தலைகீழ வரீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். சரி, ரீயூஸ், அப்புறம் ரெடியூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் ரீசைக்கிள். ஓகேவா? இந்த 3 R'ஸும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் இங்க இந்த லைஃப் ஸ்டைலையும் நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதை இப்போ எங்க லாஸ்டா 22ல பிஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு, குஜராத்ல. ஓகேவா? ஸோ ப்ரோ பிளானட் பீப்புள் அப்படின்றது தான் இதோடைய மெயின் எய்ம். ப்ரோ பிளானட்னா பிளானட்டுக்கு சாதகமா இருக்கிறவங்க. சரியா? பிளானட்டுக்கு வந்து தீங்கு விளைவிக்காம இருக்கணும், அதுதான் அந்த ப்ரோ பிளானட் பீப்புள். ஓகே, நெக்ஸ்ட் கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். இந்த கிரீன் கிரெடிட்லாம் கார்பன் மார்க்கெட்டு, கிரீன் கிரெடிட், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. சரியா? இல்லை என்னன்னா ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க வந்து கார்பன்ஸ் வந்து ஒரு 100 டன் டெய்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்கீமோ அல்லது வந்து சோலார் பேனல்ஸோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து இந்த 100 கார்பனை 80 கார்பன் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க? 20 டன் கிட்ட குறைச்சிருக்காங்க அப்படின்னா இந்த 20 டன்னை கிரெடிட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கிரெடிட்டை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒன்று மார்க்கெட்ல வித்துக்கலாம்,
அல்லது ஃபியூச்சர்ல அவங்க இதை விட இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து மணி அமௌண்ட்டாக கூட அவங்க பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படி கொடுக்குறது தான் இல்லை கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். ஸோ இதில் மார்க்கெட் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு என்கரேஜ் வாலண்டரி. இது என்ன வாலண்டரி தான், அவங்களா தான் பண்ணணும். நம்ம எதுவும் சட்டம் கொண்டு வந்து இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு நம்ம சொல்லலை. ஸோ இது அவங்களா பண்ணுறது தான், வாலண்டரி தான். ரைட்டா? அதுக்கப்புறம் மேரி லைஃப் மை லைஃப் ஆப்பு, இது எதுக்கு தான், இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷன் லைஃப் கீழே தான். ரைட்டா? ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த 3 hours யூஸ் பண்ணி லைஃப் ப்ரோ பிளானட் பீப்புளாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஆப் தான். ரைட்டா? நெக்ஸ்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் போகிறோம். இதில் என்னன்னா இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்விரான்மெண்ட்டுக்கு சாதகமாக பார்த்துட்டே வரோமா. இப்போ நெக்ஸ்ட் இவி வெஹிக்கிள்ஸ். ரைட்டா? இவி வெஹிக்கிள்ஸில் முக்கியமான ஸ்கீம் என்னது அப்படின்னா பிஎம் இ டிரைவ். பிஎம் இ டிரைவ்ல கார்ஸ் இன்க்ளூடடா, 4 வீலர்ஸ் வருதா? கார்ஸ் கிடையாது. சரியா? கார்ஸ் மட்டும் கிடையாது, 2 வீலர் இருக்கு, 3 வீலர் இருக்கு, ட்ரக்கு, ஆம்புலன்ஸ், பஸ் எல்லாமே இருக்கு. பட் நம்ம டே டு டே யூஸ் பண்ற கார்ஸ் மட்டும் இதில் கிடையாது, நாட் இன்க்ளூடட். சரியா? ஸோ இதில் என்ன பண்றாங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்றாங்க. நம்ம 2E 2W E3W பார்க்கறது எல்லாமே 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் தான். சரியா? ஸோ இது ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் 2-3 ஸ்கீமை இவங்க ரீப்ளேஸ் பண்ணி தான் இவி வெஹிக்கிள்ஸ் கொண்டு வராங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ், இதுவும் தனியான பயோஃபியூவல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. பயோஃபியூவல், பயோனா உயிரியல், அப்போ அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஃபியூவல். ஓகேவா? ஸோ அதுதான் பயோஃபியூவல். பயோஃபியூவல்ல நமக்கு இப்போ நம்ம என்ன ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, E20ன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. என்னது? எத்தனால். எத்தனால் என்ன கைண்ட் ஆஃப் பயோஃபியூவல்? 1G-ஆ 2G-ஆ 3G-ஆ 4G-ஆ 5G? ஸோ ஜி இருக்கு. ரைட்டா? எப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் பிஎம் ஜீவன் அல்லது. ரைட்டா? பிஎம் ஜீவன் ஸ்கீம். பிஎம் ஜீவன் என்ன பண்றாங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் 2G எத்தனால ப்ரொமோட் பண்றோம். இப்போ இந்த E20ன்னு நம்ம எல்லா பைக்ஸ்லயும் இப்போ பாத்தீங்கன்னா E20ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எத்தனால் 20%, 80% என்னது? பெட்ரோல் 80%. சரியா? பெட்ரோல் 80%, 20% எத்தனால் இருக்கும். இது இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணது E10ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ E20 வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறாங்க. E85 வரைக்கும் இருக்கு. சரியா? அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், கிளியர் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 1G 2G 3Gன்றது இதுதான். ஸோ 1Gன்றது எதுல இருந்து நம்ம எடுக்கிறோம்? ஃபுட் கிராப்ஸ்ல இருந்து எடுக்கிறது 1G. ஓகேவா? 2Gன்றது அக்ரி ரெசிடியூ, பயோமாஸ், இதெல்லாம். 3G ஆல்கே, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்ல இருந்து எடுக்கிறது. 4G வந்து ரெண்டுமே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும். சரியா? 5G ரிசர்ச்ல இருக்கு, எதுவும் இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ஃபியூயல் இருக்கு. E20 நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து. நெக்ஸ்ட் சாத்தத் இனிஷியேட்டிவ். சாத்தத்துல என்ன பண்றோம்? கம்ப்ரஸ்டு பயோகேஸ் தான் ப்ரொமோட் பண்றோம். சரியா? சிபிஜி, கம்ப்ரஸ்டு பயோகேஸ். E20 ஃபோக்கஸ் பண்றது என்னது? என்ன ஸ்கீம்? E20 ஃபியூல். சிபிடியா? இது சிபிஜி தான். என்ன கேட்கறோன்னே தெரியல சொல்லுவாங்க. தோணமா என்ன இருக்கு அதுல? சிபிஜி போல்ட் வேற பண்ணிருக்கு, அதான் ஆன்சரா இருக்கும். அது பிஎம் ஜீவன். சரியா? நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். பவர்ல வந்து அதித்தி ஸ்கீம். சரியா? அதித்தியில என்ன பண்றோம்? எம்எஸ்எம்இ செக்டார் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. சரியா? எம்எஸ்எம்இ செக்டார்ல ரினியூவபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல சோலார் பேனலோ இல்லை அதர் ரினியூவபிள் எனர்ஜி என்னென்ன இருக்கோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அங்க இருக்கிற என்ன சொல்லலாம், யூசேஜை குறைக்கணும் அப்படின்றது தான் இதுல மெயின் ஃபோக்கஸ். ரைட்டா? ஸோ அதித்தி ஸ்கீம்ல எந்த செக்டார் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார். ஓகே. நெக்ஸ்ட் இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா பீரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகேவா? அந்த ரெனியூவபிள் எனர்ஜி சம்பந்தமா எது வந்தாலும் இந்த பீன்ற ஆர்கனைசேஷன் தான் இன்வால்வ் ஆவாங்க. ரைட்டா? நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி எது வந்தாலும். ஸோ அவங்க எந்த இயர்? March 22. ஸோ டெவலப் இந்த பாலிசிஸ் எல்லாமே ரிலேட்டட் டு ரெடியூசிங் த எனர்ஜி இன்டென்சிட்டி. ஓகேவா? அப்போ அந்த சோலார் எனர்ஜி உள்ள கொண்டு வர்றது அல்லது ரெனியூவபிள் எனர்ஜி எதுனாலுமே உள்ள கொண்டு வரதுல மெயின் ஆர்கனைசேஷன் பீரோ. இதுதான் டி. ஓகே. என்னன்னா இந்த உதயம் போர்ட்டலும் எதுக்கு அப்படின்னா எம்எஸ்எம்இ என்னென்ன எம்எஸ்எம்எஸ் இருக்காங்களோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது, அவங்கள பத்தின டேட்டாஸை கலெக்ட் பண்றது தான் இந்த உதயம் போர்ட்டல். உதயம் போர்ட்டல் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு. நெக்ஸ்ட் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி பிஎம் சூர்யாகர் ஸ்கீம். பிஎம் சூர்யாகர்ல எதை ஃபோக்கஸ் பண்றோம்? சோலார் எனர்ஜி தான். ஸோ எத்தனை சோலார் பேனல்ஸ்? சோலார் ரூஃப் டாப் பேனல்ஸ். இதில் மெயின் ஃபோக்கஸ் வந்து ரூஃப் டாப் பேனல்ஸ் தான்.
சோலார் தகடுகள் தான் எங்க வைக்கிறது? ரூஃப் டாப்ல வைக்கிறது. எத்தனை ஹவுஸ் ஹோல்டுல பிளான் பண்ணியிருக்காங்க? 1 crore. 1 crore, 1 கோடி ஹவுஸ் ஹோல்டுல எத்தனை யூனிட் வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம்? 300. 300 யூனிட். ஓகே, 300 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம். அதெல்லாம் தான் இதுல முக்கியமான கிளைஸ். அதுக்கப்புறம் மாடல் சோலார் வில்லேஜஸ் இதுக்கு கீழே கொண்டு வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் பிஎம் குசம் ஸ்கீம். ரைட்டா? ஸோ இதுல என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்க வாட்டர் பம்ப்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த வாட்டர் பம்ப்ஸை என்னவா மாத்துறோம் அப்படின்னா சோலார் பம்ப்ஸா மாத்துறோம். ரைட்டா? சோலார் பம்ப்ஸை ப்ரொமோட் பண்றது தான் பிஎம் குசம் ஸ்கீம்ல மெயின் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இது லான்ச் வந்து 2019ல. ஸோ கிளீன் சோலார் எனர்ஜி இன் அக்ரிகல்ச்சர். என்ன பண்றாங்கன்னா 3 காம்பவுண்டா இதை பிரிச்சிடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓல்டு எலக்ட்ரிக் பம்ப்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இதை அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு சோலார் பம்ப்ஸ் கொடுத்துட்றீங்க. அப்போ சோலார் பம்ப்ஸ் யூஸ் பண்ணி இவங்க என்னன்னா இப்போ சோலார் பம்ப்ல வந்து அவங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி தேவையோ, அவங்களுக்கு எவ்வளோ கரண்ட் தேவையோ அதை யூஸ் பண்ணது போக, அப்போ இவங்க யூஸ் பண்ணது போக எக்ஸஸா கரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸஸ் கரண்ட்டை பக்கத்துல இருக்க யாருக்காவது வித்து நீங்க அதுலயும் அமௌண்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ 3 காம்போனன்ட் இருக்கிற பம்பை சோலாரா மாத்தணும். அப்புறம் அந்த சோலார் யூசேஜை ப்ரொமோட் பண்ணி எக்ஸஸா வரக்கூடிய கரண்ட்டை நீங்க செல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்னு ஒரு இது ஸ்கீம் முன்னாடி வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ரைட்டா? அதாவது ஆக்சுவலா அவங்க சொன்னது என்னன்னா 19ல எப்பவோ கொண்டு வந்தாங்க, ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் பண்ணுவோம் 2022க்குள்ள டபுள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டா? அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதை அப்படியே டபுள் பண்ணுவோம்னு. அதுக்கு கீழே தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இதுல அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, இதுல ஒரு அமௌண்ட் உள்ள வருமா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ 22க்கு அப்புறம் அது அப்படியே இருக்கு, ஸ்டில் பேசிட்டு இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஹைட்ரஜன்ல நிறைய வெரைட்டி இருக்கு. கிரீன் ஹைட்ரஜன், கிரே ஹைட்ரஜன், வேற பிளாக் ஹைட்ரஜன், நிறைய இருக்கு. சரியா? ஸோ என்னன்னா அந்த ஹைட்ரஜனை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம கிரீனா, கிரேவா, பிளாக்கான்னு சொல்றதெல்லாம் வரும். ஸோ கிரீன் ஹைட்ரஜன்ல என்ன பண்றோம்? ரினியூவல் எனர்ஜி மூலமா அதை ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ இதன் மூலமா நம்ம என்ன பண்ணல, எதுவும் மாஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல என்விரான்மெண்ட்டுக்கு. அதனாலதான் இது கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஓகே, ஸோ இதுல கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் கொண்டு வரது வைக்கிறது. நெக்ஸ்ட் போர்ட். இப்போ என்னன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா? கிரீன் எனர்ஜி எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன இருக்கு, எப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம்? ஷிப்பு, வாகனம், அப்புறம் ஃபிளைட். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷிப்பு பார்த்துடலாம். ஷிப்பு தான் ஜல் வாஹக் ஸ்கீமு. ஸோ இதுல என்ன அப்படின்னா இன்லேண்ட் வாட்டர் வேஸ் இதில் ப்ரொமோட் பண்றோம். ஸோ வாட்டர் வேஸ் 2 விதமா இருக்கு. ரைட்டா? இப்போ நமக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இன்லேண்ட் வாட்டர் வேஸ் ஏதாவது வச்சிருக்கோமா? ஸோ காஷ்மீர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இருக்கும். ரைட்டா? ஆனா பெங்கால்ல அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப டெவலப்டு. அந்த நீங்க ஆதவன் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. சரியா? ஜிகர்தண்டா தூத் அந்த ஜோக்ல வருமே. ஸோ ஆக்சுவலாவே அப்படிதான் இருக்கும். அங்கே இன்லேண்ட் வாட்டர்வேஸ் நீங்க இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகிறது. இன்னொன்று நியர்பை கேரளால நிறைய இன்லேண்ட் வாட்டர்வேஸ் உண்டு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க இதுல தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ் நமக்கு ஒரு முக்கியமான செக்டர். காஷ்மீர்ல வந்து மார்க்கெட்டே இருக்கும். ஓகே, ஃபுல் இதுல அங்க இருக்கிற லேக்லேயே ஃபுல் லேக்லயும் மார்க்கெட்டே இருக்கும். இங்க எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போனா வந்து விற்கிறாங்களோ அந்த மாதிரி அங்க சின்ன போட்ல வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? டீ வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஃபோக்கஸ் பண்றோம். எது? ஜல் வாஹக் ஸ்கீம். ஸோ இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்கு இன்னொரு இது போர்ட் டெவலப்மெண்ட். அது சாகர்மாலா. சரியா? சாகர்மாலா போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்லேண்ட் வாட்டர்வேஸ் என்னது? ஜல் வாஹக். அப்புறம் லேண்ட் பார்க்கணுமா? ஸோ லேண்ட்ல டெவலப் பண்றது என்னது? ஸோ பாரத் மாலான்றது லேண்டில் நம்ம டெவலப் பண்ணுறது, ஹைவேஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறது. ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக சிவில் ஏவியேஷன். இது என்னது? கையிலே ஆகாசம் அந்த சாங் தான், சூரரை போற்று. சரியா? ஸோ சூரரை போற்று மூவி தான் உடான் ஸ்கீமுடைய மெயின் இது. ரைட்டா? இது என்ன அர்த்தம்? உதய தேஷ்கா காம் நாம் நாகரிக். சூரரை போற்றுல என்ன சொல்லுவாங்க ஆன்லைன்ல? என்ன கான்செப்ட் சூரரை போற்றுல? பாமரரும் அதுதான் இதுல மீனிங். ஓகேவா? உதய தேஷ்கா ஆம்னா என்னது? மக்கள் தான். ரைட்டா? இவரு நம்ம கெஜ்ரிவால் பார்ட்டியோட பேர் என்ன? ஆம் ஆத்மி. ரைட்டா? ஸோ சாதாரண மக்களும் வானத்துல பறக்கணும் அப்படின்றது நம்ம இதோட மீனிங். ஸோ அஃபோர்டபுள் ரேட்ல, ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ரேட்ல நம்ம ஃபிளைட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது நிறைய எக்ஸ்பென்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது உதான் 5.5. இது என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியாச்சு? சீ பிளைன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ரைட்டா? அப்புறம் உதான் ஆக்சுவலாக நம்ம கொண்டு வந்தது 16ல. அதுக்கப்புறம் இதுக்கு கீழேயே நிறைய உதான் இருக்கு. ஒன்று வந்து லைஃப் லைன் உதான்.
லைஃப் லைன்றப்போ லைஃபுக்கு முக்கியமானது. ஸோ மெடிக்கல், கார்கோ, அதுக்கப்புறம் பேண்டமிக், டியூரிங் பேண்டமிக் டைம்ல. சரியா? மெடிக்கல் கார்கோ, கார்கோனா என்னது? கார்கோ ஷிப்பு, ரைட்டு. கார்கோனா குட்ஸ், பெரிய பெரிய கண்டெய்னர் இருக்கா, லாரியிலலாம் எடுத்துட்டு போறாங்கல்ல பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், அதான் கார்கோஸ். ஓகேவா? ஸோ அந்த கார்கோ வந்து நீங்க ஃபிளைட் மூலமா, இப்போ மெடிக்கல்லாம் உங்களுக்கு இமீடியட்டா தேவைப்படும். சரியா? கப்பல் அனுப்பி என்னைக்கு போறது? ஒருத்தர் மூச்சு திணறிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க ஸ்லோவா கொரியர் அனுப்பிட்டு இருக்க முடியாது. ஸோ ஃபிளைட்ல ஃபாஸ்டா டெலிவர் பண்ணணும். அதனால தான் அது லைஃப் லைன் தான். இதுவே நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் இது கொண்டு வந்தோம்னா இது ஃபிஷிவ் தான். ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல என்ன பண்ண முடியாது, நிறைய இடத்த நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ அங்கெல்லாம் நீங்க ஃபிளைட்டு அல்லது ஹெலிகாப்டர்ஸ்ல தான் கொண்டு போய் கொடுக்க முடியும். ஸோ அது கிருஷி உதான். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் உதான், இதுவும் நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு மெயின் ஃபோக்கஸ். ஓகே, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வரதுக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல ஒய்ஃபை யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த ஒய்ஃபை வந்து பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலேயும் ஒய்ஃபை கொண்டு வரது தான் பிஎம் வாணி ஸ்கீமுடைய மெயின் இது. ரைட்டா? ஸோ பப்ளிக் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்ஸ், பிஎம் வாணி ஒய்ஃபை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் இருக்கும், டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர். இது என்னன்னா இப்போ இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா கவர்மெண்ட் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. ரைட்டா? அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா டெண்டர் மாதிரி விட்டுருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அவருக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க ஆப் ப்ரொவைடர் ஆயிடுவார். என்னன்னா இப்போ ஒரு ஒய்ஃபை நீங்க கனெக்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் தேவைப்படும்? டிவைஸ் தேவை ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நெட்வொர்க் தேவை. ரைட்டா? இந்த நெட்வொர்க்கையும் டிவைஸையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப் தேவை. இந்த மூணு தான் இதெல்லாம். சரியா? பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ், அப்புறம் ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆப் ப்ரொவைடர் இருக்கணும். ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்க ரெஜிஸ்ட்ரியா மெயின்டைன் பண்றீங்கன்னா அதுதான் சென்ட்ரல் ரெஜிஸ்டர். சரியா? ஸோ பிஎம் வாணியில ஒய்ஃபை கொடுக்கறது தான் மெயின் எய்ம். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்தாச்சு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் ஃபெலோஷிப் தான், ஸ்டெம் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸ்டெம் சப்ஜெக்ட் என்னதுலாம்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், லாஸ்டா மெடிசன். ஓகே, முன்னாடி மெடிசன் கிடையாது, இன்ஜினியரிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மெடிசன் வராது, ஸ்டெம் ஒரு எம் மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மெடிசனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ டபுள் எம்மோட வரும். இது வைபவ் ஃபெலோஷிப் ஸ்கீம். ரைட்டா? நெக்ஸ்ட் நேஷனல் குவாண்டம் மிஷன். குவாண்டம் கம்ப்யூட்டிங். குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன? இப்போ நார்மல் கம்ப்யூட்டிங்ல என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸும் பிட்ஸ்ல தான் எடுக்கும். ஓகேவா? ஸோ 0 அல்லது 1ல தான் இந்த கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த போத் 0 and 1 அட் அ டைம்ல சைமல்டேனியஸா அதால ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் கணக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 + 5 இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் போறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் உங்களால பண்ண முடியும். ரைட்டா? 2-3 காம்ப்ளெக்ஸ் மேக்ஸை நான் அட் அ டைம்ல கொடுத்தேன்னா என்ன ஆயிடும்? திணறிடும். அதுக்கு பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்களால பண்ண முடியும். பட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன பண்ண முடியும்னா அது மல்டிபிள் நெட்வொர்க்ஸ்ல அதால ஒர்க் பண்ண முடியும். அப்போ எக்கச்சக்க டேட்டா கொடுத்தாலும் அதால லோ டைம்ல என்ன பண்ணிட முடியும்? ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துட முடியும். அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஓகே, ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இதுல தான் நம்ம இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய பேர் உண்டு. எந்தெந்த வருஷம் எதாவது கொண்டு வந்தாங்க நீங்க ஒரு லிஸ்ட் மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நம்ம குவாண்டம் மிஷன் கீழே தான் கொண்டு வரோம். அப்புறம் ரிசர்ச் கீழே நம்ம அனுசந்தன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், இதுவும் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் கொண்டு வரதுக்கு ரிசர்ச் ரிலேட்டடாக கொண்டு வரதுக்குள்ளது தான். ரைட்டா? ரிசர்ச் ஃபண்ட். அப்புறம் லாஸ்டா இல்லை இன்னும் இருக்கு மைன்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்ல கிரிட்டிக்கல் மினரல்ஸ். கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்னது? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல இவி வெஹிக்கிள்ஸ், அது இப்போ ரீசெண்டாக தேவைப்படுறது செமிகண்டக்டர் மிஷின், இதெல்லாம் பார்த்தோமா? பார்த்தோம். இல்லை திருப்பி பார்க்கணுமா? ஐயோ வேணாம். ஸோ அந்த மினரல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன். இப்போ செமிகண்டக்டர் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை இப்போ உள்ள வெஹிக்கிள்ஸ் இவி வெஹிக்கிள்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேவை. இப்போ நம்ம எத்தனை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இந்தியாவில் அப்படின்னா 24 மினரல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த 24மே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபியூச்சர்ல ப்ரொமோட் பண்ணணும், பண்ணாதான் நமக்கு ஃபியூச்சர்ல இருக்கிற ஃபீல்டுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய இது. நெக்ஸ்ட் எர்த் சயின்சஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் எது பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்? மான்சூன், ரெயின் பேஸ் பண்ணி. அப்போ எது முக்கியம்னு சொன்னோம்? ரெயின்ஃபாலை ப்ரிடிக்ட் பண்றது முக்கியம்னு சொன்னோம். சரியா? ஸோ பிருத்வி விக்யான் அதை பேஸ் பண்ணி தான். அப்போ ப்ரொமோட்டிங் ரிசர்ச் இன் எர்த் சிஸ்டம் சயின்ஸ், டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதுதான் அந்த பிருத்வி விக்யான். இதில் என்னன்னா ஒரு 4-5 ஸ்கீம் இருக்கும். அந்த 4-5 இதுக்கு கீழே இன்க்ளூட் ஆயிரும், வெவ்வேறு காம்பனன்ட்ஸ். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெதரை ப்ராப்பரா அக்யூரேட்டா ஃபோர்காஸ்ட் பண்றோம்.
ப்ராப்பராக கெஸ் பண்ணுறோம் எவ்வளோ மழை பெய்யும் எப்போ பெய்யும் இது எல்லாத்தையும். சரியா? எது மாதிரி? ரமணா மாதிரி. அவர் ஆனால் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாருன்னு. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், லாஸ்ட்டாக பென்ஷன் ஸ்கீம். ரைட்டா? பென்ஷன் வந்து இப்போ 3 டைப் ஆஃப் பென்ஷன் இருக்குது, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீம். இப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ரைட்டா? ஸோ நியூ பென்ஷன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல கவர்மெண்ட்டே எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரைட்டா? நியூ பென்ஷன் ஸ்கீம்ல என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிட்டு அப்புறம் திருப்பி நம்ம கிட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. ரைட்டா? இது கான்ட்ரிபியூட்டரின்னு சொல்லிட்டாங்க, நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே வாங்கி அப்புறம் திருப்பி நம்மள்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. இது நியூ பென்ஷன் ஸ்கீம். இப்போ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்றாங்க. ஓகேவா? நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், கவர்மெண்ட்டும் உள்ள போடுவாங்க, அப்போ ஒரு நல்ல அமௌண்ட் ஸ்டேபிளா கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது. ரைட்டா? மற்றது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா அவ்வளோதான். நானும் சுத்தேன், நீங்களும் சுத்தீங்க. நெக்ஸ்ட் பேன் 2.0. பேன் நம்பர் தெரியும். ரைட்டா? இப்போ பேன் 2.0 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க. மேபி அந்த கார்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறது வைக்கிறது இதெல்லாம் இருக்கும். மற்றபடி அதில் பெருசாக எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அடல் பென்ஷன் யோஜனா. பென்ஷன் இதில் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? புவர், அண்டர் ப்ரிவிலேஜ் அண்ட் ஒர்க்கர்ஸ் இன் த அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ஸோ இதில் இருக்கிற உங்களுக்கு பென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் அடல் பென்ஷன் யோஜனா. ரைட்டா? நெக்ஸ்ட் முத்ரா யோஜனா. முத்ரா யோஜனால 4 கேட்டகரியா பிரிஞ்சிடும். இதுவும் என்னதுதான்? அகெயின் பென்ஷன் தான். ரூரல் கிரெடிட் இதுல மெயின் ஃபோக்கஸ். சரியா? எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இதுல மெயினா வந்துடும். ஸோ இது 4 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. சிஷு, கிஷோர், தருண், தருண் பிளஸ். என்னென்ன அமௌண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? லோன்ஸ் எந்தெந்த அமௌண்ட்டுன்னு. நெக்ஸ்ட் வத்சல்யா. வத்சல்யா யாருக்கு? மைனர்ஸ்க்கு. ஓகே, இதுவும் அகைன் பென்ஷன் தான். யாருக்கு? மைனர்ஸ்க்கு. ஓகே, ஸோ மினிமம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கும்போதே அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதில் ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். என்னன்னா அந்த ஜிஎஸ்டி தான். இதில் சிம்பிளாக சொல்லணும்னா ஜிஎஸ்டி தான். இப்போ ஜிஎஸ்டியில் என்னன்னா நமக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுல்ல உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த 1 இயர் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் எவ்வளோ போகணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு பேலன்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த ஸ்கீமுக்கு கீழேயும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அப்படின்னா அதில் எதுலையுமே கவர் ஆகாததை ரிட்டர்ன் பண்ணுறதுக்குள்ள ஸ்கீம் தான் இந்த RODETP. ஓகேவா? ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் ஸ்கீம். எந்த ஸ்கீம்லையும் கவர் ஆகாத ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோடைய மெயின் எய்ம். அதுக்கப்புறம் ஆர்பிஐ கீழே சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். கோல்டு ரேட் என்ன போயிட்டு இருக்கு? 10,200 பவுனுக்கு. ஓகே, எதனால கோல்டுக்கு இவ்வளோ கிரேஸ்? ஆக்சுவலா எக்கனாமில ஒரு கான்செப்ட் உண்டு. என்ன அப்படின்னா நீங்க ரேட்டு கூட கூட என்ன ஆயிரணும் அப்படின்னா டிமாண்டு குறையணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரோசஸ் டீ இருக்கு. 3 ரோசஸ் டீ என்ன பண்றாங்க? ஒரு 5 ரூபாய் ஏற்றிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரெட் லேபிள் போயிடுவீங்க. ரெட் லேபிளும் 5 ரூபாய் ஏற்றிட்டாங்கன்னா வேற எங்க போவீங்க? தாஜ்மஹால் இருக்கு. ரைட்டா? உங்களுக்கு ஆல்டர்னேட்ஸ் இருக்கு. இல்ல எல்லா டீ கம்பெனியும் ரேட்டை கூட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? காஃபி குடிச்சுக்கலாம். ரைட்டா? டீ காஃபி எதுவுமே இல்லைன்னா பால் குடிச்சுக்கலாம், இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது கோல்டு மட்டும் ஏற ஏற என்ன ஆகல? டிமாண்டு குறையவே இல்லை. எக்கனாமிக்ஸ்லே இருக்கிறது ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கோல்டு. அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலும் எக்ஸப்ஷன் தான். ரைட்டா? க்ரூட் ஆயில் ரேட்டும் நமக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன குறையில? வண்டி எடுக்கிறத விட மாட்டுறாங்க, பெட்ரோல் போடுறதையும் விட மாட்டுறாங்க. ரைட்டா? ஸோ கோல்டும் அந்த மாதிரி தான். அப்போ என்ன ஆகுதுன்னா இது நமக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம மக்கள் கோல்டில் போய் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த அமௌண்ட்டை வேற எதுக்காச்சும் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? டெவலப்மெண்ட்டோ எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணிடுறோம்? ஒரு 100 பவுன் வாங்கி பீரோவில் பூட்டி வச்சிடறோம். அப்போ அந்த 100 பவுன் என்ன ஆயிடுது? உங்களுக்கு யாருக்குமே பயன்படாம ஸ்டாக்னண்டா இருக்கு. எக்கனாமில அந்த 100 பவுன் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? சர்க்குலேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது ஒரு எக்கனாமிக் ஃபங்க்ஷனை டெவலப் பண்ணலாம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு அது பயன்படலாம் வேற மாதிரி. ஓகேவா? ஆனால் என்ன பண்ணிடுறோம்? வீட்டில் பூட்டி வச்சுட்டு டெய்லி பார்த்து அப்பாடா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருக்கு. ரைட்டா? மேக்ஸிமம் கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கஞ்சத்தனமா இருக்கிறவங்க கிட்ட தான் எது அதிகமா இருக்கு? இதெல்லாம் அதிகமா இருக்கு. ரைட்டா? ஸோ அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஏப்பா இவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுதான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா கோல்டு பாண்ட் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ என்னன்னா இது ஒரு பேப்பர் தான், கவர்மெண்ட்டுடைய ஒரு பாண்டு தான். இதை எதுக்கு ரிலேட் பண்ணிடுவாங்க அப்படின்னா கோல்டு ரேட்டுக்கு ரிலேட் பண்ணிடுவாங்க. உனக்கு தேவை கோல்டு தானே, கோல்டு என்ன ரேட்டுக்கு போதோ உனக்கு அது தேவை, நீ கோல்டா வாங்காத, நீ இந்த பாண்டை வாங்கிக்கோ.
அந்த அமௌண்ட் எவ்வளோ ஏறுதோ அதுக்கு தக்கன இந்த பாண்டும் ஏறும். நீ 5 வருஷம் கழிச்சு இந்த பாண்டை கொடுத்து இதுக்கு ஈக்குவலாக கோல்டு என்ன ரேட்ல இருக்கோ நீ அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி காலில் விழாத குறையா கெஞ்சி இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கோல்டு வாங்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பேப்பர் கொடுக்குமா? கொடுக்காது. ரைட்டா? ஸோ அதனால பெருசாக அப்லிஃப்ட் ஆகல. பட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணது ஸ்கீம் இது. ரைட்டா? சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். அதுக்கப்புறம் கிரீன் டெபாசிட்ஸ். கிரீன் டெபாசிட்ல நம்ம ஒரு டெபாசிட் ஃபிக்ஸ் டெபாசிட் மாதிரி உள்ள போடுறோம். அந்த அமௌண்ட் என்ன பண்றாங்க? ஏதாவது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் அந்த கிரீன் டெபாசிட். நம்மளோட டெபாசிட்டை எதுக்கு யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து. ஓகே. நெக்ஸ்ட் டூரிசம். டூரிசம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஹெரிட்டேஜ் அடாப்ட் பண்றோம். கவர்மெண்ட் பார்த்தாங்க நம்மளால எப்படியும் எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஹெரிட்டேஜை என்ன பண்ணிடுறாங்க, பீப்புளே நீங்க தத்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. தத்தெடுத்து அதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் அடாப்ட் ஹெரிட்டேஜ் ஸ்கீம். ஓகே. அப்னி தரோகர் அப்னி பெச்சான். ஓகே. உங்களோட இது நம்மளோட இது அந்த மீனிங்ல வந்துடும். அதாவது நம்மளோட ஹெரிட்டேஜ், ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. ஸோ இது வேர்ல்டு டூரிசம் டே அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. வேர்ல்டு டூரிசம் டே அன்னைக்கு செப்டம்பர் 27. ஸோ ஆப்ஜெக்டிவ் என்ஹான்ஸ் பண்றது. இந்த யாரு அடாப்ட் பண்றாங்க இல்லையா, அடாப்ட் பண்றவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்? மானுமெண்ட் மித்ராஸ். ஓகேவா? மோடி அடிக்கடி சொல்றது தான் மித்ரா அப்படின்னு. ஸோ அந்த மானுமெண்ட் மித்ராஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் அடாப்ட் ஹெரிட்டேஜ் இது 2.0. இது எப்போ கொண்டு வந்தாங்க? இப்போ ஜூன் 2023ல. ரைட்டா? இதை ரீவேம் பண்ணி கொண்டு வந்தது. அப்புறம் ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். ஸ்வதேஷ் தர்ஷன் இதுவும் அகைன் சேம் ஸ்கீம் தான். ஓகே. இது என்னன்னா கொஞ்சம் சஸ்டைனபிள் மேனர்ல இப்போ டெவலப் பண்ணுங்கன்னா என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க பாட்டுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐயோ ரொம்ப இடிஞ்சு போயிருக்கு ஃபுல்லா இடிச்சு நம்ம புதுசா கட்டிடலாம்னு நீங்க செங்கலை வச்சு கட்டிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதோடைய பாரம்பரியம் என்ன ஆகக்கூடாது, லூஸும் ஆயிடக்கூடாது. அது இல்லாம நீங்க கொண்டு வரணும். சரியா? நீங்க பாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு சூப்பரா இருக்கலாம் இப்போ அப்படின்ற மாதிரி கொடுத்துட முடியாது. ஸோ அது மிஸ் ஆயிடாம பாத்துக்கணும். அதனாலதான் சஸ்டைனபிள் மேனரா இருக்கணும். பிளஸ் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் கொண்டு வரணும். ஓகே. ஸோ இது ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா திமேட்டிக் சர்க்கியூட் பேஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றாங்க. சரியா? ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் இதுலயே அப்போ ஒவ்வொரு சர்க்கியூட்டா பிரிச்சுருவாங்க. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணா சர்க்கியூட் இருக்குன்னா எங்க இருந்து வந்துடும்? ராமாயணா ரிலேட்டடா எது வருதோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அயோத்தி வரும், ராமேஸ்வரம் வரும், அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போகுது. ஆக்சுவலா இந்த ரூட் வந்து ஐஆர்சிடிஸ்ல கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 67,000 நினைக்கிறேன். 18 நாள் அந்த மொத்த ட்ரெயின் ட்ரிப்பும் போகும். ரைட்டா? இப்போ நீங்க இதுல கொடுக்குற ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் ஏற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் ட்ரிப்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க ஐஆர்சிடிஸ்ல. அந்த சர்க்கியூட்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன தேவையோ டூரிஸ்ட் தங்குறதுக்கு பிளஸ் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா? இந்த இருக்கா இதுதான். இது ஆக்சுவலா கொண்டு வந்தது ராமாயணா யாத்ரா. ரைட்டா? ராமாயண யாத்ரா எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. 18 days ஒரு ஆளுக்கு 62,300. ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட்டா டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு சர்க்கியூட் வச்சிருப்பாங்க. இப்போ புத்தா சர்க்கியூட்னா புத்தாவுடைய பிளேசஸ் ரிலேட்டடா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ அட்டாமிக் எனர்ஜியில் மெயின் ஃபோக்கஸ் என்னது? நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்றது. ஓகேவா? டெவலப் பண்றது தான். ஸோ நம்மளுடைய டார்கெட் என்ன? 100 gigawatt நியூக்ளியர் கெப்பாசிட்டி 2047 கொண்டு வருது. ஓகேவா? அது போக ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து 2033 கொண்டு வருது. இப்போ கூடங்குளம் மாதிரி பெரிய ரியாக்டர் நீங்க கொண்டு வரது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருது. கூடங்குளம் வந்து எத்தனை வருஷமாவோ பேசிட்டு இருந்தது இல்லையா? இன்னும் அது வந்து ஃபுல் சர்க்கியூட்டுக்கு வரல. 3 இது வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் யூனிட்ஸ் இருக்கு. அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே அதிகம். பிளஸ் எதுவும் பிரச்சனை திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், ஊரா முடிஞ்சது. தமிழ்நாடு அப்படியே போயிட வேண்டியதான், கேரளா காணாம போயிடும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றோம். சரியா? ஸோ 2033ல அதை அதிகமா டெவலப் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் கல்ச்சர் லாஸ்டாவா ஆகும்னா இதை ஒன்று சொல்லிடுங்கன்னு. ஸோ கல்ச்சர்ல என்ன பண்றோம்? கியான் பாரதம் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட் கன்சர்வேஷன். மேனுஸ்கிரிப்ட் எழுத்து வடிவில் இருக்குது, கையால் எழுதி இருக்கிறது. ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும்? கன்சர்வ் பண்ணி வைக்கணும், பாதுகாக்கணும் இல்லையா? ஏன்னா கையில் எழுதுனது அதை வந்து நீங்க மாற்ற முடியாது, டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்போ எல்லாத்தையும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்போ கியான் பாரதம் மிஷன் மாற்றிருக்கோம். ஓகே. ஸோ சர்வே, டாக்குமெண்டேஷன், கன்சர்வேஷன் எல்லாமே அதை எப்படி பாதுகாக்க முடியுமோ அப்படி மேக்ஸிமம் டிஜிட்டைஸ் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது 2003ல. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் பட்ஜெட்ல தான் கியான் பாரதம் மிஷன் மாற்றினாங்க. ஓகே.
அப்புறம் இதெல்லாம் மிஸ்லேனியஸ், எதுலேயும் கவர் ஆகாதது. விக்ஷித் பாரத், டெவலப்டு இந்தியா. சரி, டெவலப்டு இந்தியா எந்த வருஷத்துக்குள்ள சொல்லியிருக்கோம்? 2047. அதுக்குள்ள டிஎன்பிசி கிளியர் பண்ணிடுங்க. ரைட்டா? நீங்க அப்பமும் இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு கேட்கக்கூடாது, நானும் இங்க இருக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பிஎம் கேர்ஸ். ஸோ பிஎம் கேர்ஸ்ல ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் இது என்ன எப்போ கொண்டு வந்தாங்கன்னா கோவிட் டைம்ல கொண்டு வந்தாங்க. சரியா? மெயினா அப்போ ஆர்ஃபன் ஆனவங்க ப்ளஸ் வந்து அப்போ கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்கும் பிஎம் கேர் ஃபண்டுன்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இது எப்படி இது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றவங்க என்ன பண்ண தேவையில்லைன்னா இன்கம் டேக்ஸ் கெட்ட தேவையில்லைன்னு சொன்னாங்க. யாரு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றத சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க. இது வந்து கவர்மெண்டோடைய இதுக்கு கீழே வராதுன்னு சொன்னாங்க. அப்போ இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா பிஎம் கேர்ஸ் மாதிரி தெரியல, இது டொனேஷன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அவங்களுடைய இதுக்கு செல்ஃப் யூஸ்க்கு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுமே அந்த டைம் இந்த மெக்கானிசமே ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு கண்டெம்ட்டும் பண்ணாங்க. சரியா? ஸோ அது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம், இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் புதுமைப்படுத்துறது, மாடர்னைஸ் பண்றது, இதுதான் இந்த ஸ்கீமுடைய மெயின். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் எது? காந்திநகர். இந்த ஸ்கீம் கீழே டெவலப் பண்ணது காந்திநகர். இது லாஸ்ட். சரியா? இது உண்மையிலே லாஸ்ட். ஸோ மிஷன் என்னன்னா நேஷனல் ஃபாரன்சிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம். இது வந்து ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே ஃபாரன்சிக்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகே, அவ்வளவுதான் ஸ்கீம்ஸ் இதோட முடிஞ்சது.